வணக்கம் my dear students. Yes, hello everyone. Hi. நான் உங்கள் விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ திங்க் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு மேபி எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். பட் எனிவே ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். எஸ் ஹாய், வெல்கம். குட் மார்னிங். எஸ், என்னுடைய நேம் விஜயகுமார். நான் வந்து வேதாந்தூரில் நீட் ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய நேட்டிவ் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஹலோ ஓகே, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு வில்லேஜில் தான் நான் பிறந்தது. ஸோ நான் ஸ்கூல் முடித்தது அங்கே தான், பிஇ பண்ணதும் அங்கே தான். நான் ஆக்சுவலாக இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஸோ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ணது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு காலேஜில் தான். அதுக்கப்புறம் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அண்ணா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அதில் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஇஜி கேம்பஸ், அதாவது மெயின் கேம்பஸில் 2 years எம்டெக் முடித்தேன். லேசர் அண்ட் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஜினியரிங். நான் எம்டெக் படித்த அந்த டிகிரியோடைய அந்த மெயின் கோர் சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேசர் அண்ட் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த ஆப்டிக்ஸ், லைட்டு இதை பற்றி எல்லாம் படிக்கிறது சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பர்டிகுலராக அந்த சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருக்கும் அந்த ஸ்டார்ஸு, மூன், அந்த நைட்டில் அது ரொம்ப க்ளோ ஆகும்போது நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு ஏதோ ஒரு ஹாப்பினஸ் அதை பார்க்கும்போது நமக்கு எப்பயுமே இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி லைட்டை பற்றி ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்கு எப்பவுமே உள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால ஸோ நான் என்னுடைய மேஜர், அதாவது நான் பிஇயில் இசியில் பண்ணேன். பட் நான் சூஸ் பண்ணது மாஸ்டர் டிகிரி என்னுடைய மேஜரில் சூஸ் பண்ணாமல் ஆப்டிக்ஸ் அப்புறம் லேசர் இதை சம்மந்தமான அந்த இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸு ப்ளஸ் ஆக்சுவலாக இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் அதில் நான் சூஸ் பண்ணி என்னுடைய மாஸ்டர்ஸை முடித்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோர்ஸ் அப்படின்றதுனால. எஸ், காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, சென்னை. ஓகே, ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எம்டெக் முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நீட் அண்டு ஜேஇ, ப்ரைமரியாக நான் ஜேஇ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஜேஇ ஃபிசிக்ஸ் அண்ட் ஆல்சோ மேக்ஸ் ரெண்டுமே நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு அரௌண்ட் ஒரு 6-7 years அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். நீட் ஃபிசிக்ஸ் மட்டும் அதுக்கப்புறம் நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு நான் எடுத்தது எல்லாமே ஆஃப்லைன். அப்போது மோர் தென் ஒரு 8 years கிட்டத்தட்ட ஆஃப்லைனில் நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் யூடியூப் பிளாட்ஃபார்ம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்றதுனால ஸோ ரொம்ப நாள் ஆஃப்லைன்லேயே இருக்கிறதுனால ஓகே ஆன்லைன் எப்படி இருக்கும், யூடியூப் எப்படி இருக்கும், கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நியூ எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வே ஆஃப் டீச்சிங், அங்கே ஸ்டூடெண்ட்ஸோடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் நியூ லேர்னிங். நமக்கு எல்லாமே புதுசாக கற்றுக்கும் போது எப்பயும் ஒரு க்யூரியாசிட்டி, எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஒரே விஷயத்தை ரொம்ப நாள் பண்ணும்போது கொஞ்சம் சேச்சுரேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும்போது நமக்கும் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த க்யூரியாசிட்டி வந்து நமக்கு புதுசாக இருக்கும்போது நம்ம எப்பயும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், ஒரு எனர்ஜெட்டிக்காக, ஏதோ புதுசாக கற்றுக்கிட்டோம், புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் அண்ட் ஆல்சோ ஐ டிட் ஆர்கியாலஜி ஆல்சோ. எனக்கு அது கொஞ்சம் ஹாபியாக இருந்தது. ஸோ ஐ டிட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நான் 2 years ஆர்கியாலஜி கோர்ஸ் ஆல்சோ நான் முடிச்சிருக்கிறேன். தட் இஸ் மை ஹாபி. எனக்கு அது ஏன்ஷியன்ட் பீப்புளுடைய அந்த லைஃப் ஸ்டைல், ஏன்ஷியன்ட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்தது, அதுக்கான மேத்தமேட்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ யூஸ் பண்ண டெக்னாலஜி எப்படி இருந்திருக்கும், அதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அந்த பழைய டெம்பிளை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ண அந்த சயின்டிஃபிக் மெத்தட். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே நம்ம டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அந்த 1000 years முன்னாடி அவங்க என்ன மாதிரி அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, என்ன மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நிறைய விஷயங்கள் அதை பற்றி, சொசைட்டி பற்றி அப்போ தெரிஞ்சுக்கிறதுல ஒரு க்யூரியாசிட்டி இருந்ததுனால ஐ டிட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் ஆர்கியாலஜி 2 years. ஈவன் அந்த இது கோர்ஸ் படிச்சுட்டு படிக்கும்போதே ரெண்டுமே என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதாவது ஜேஇ
அண்ட் நீட் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அண்ட் ஆல்சோ இதையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அது 2 இயர்ஸ் என்னுடைய பேஷனுக்காக அதை நான் படித்தேன். ஸோ ஐ எம் எலிஜிபிள் ஃபார் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் ஆல்சோ. சரியா? ஸோ தட் இஸ் மை ஹாபி. அது என்னுடைய ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்ட் தேவைப்பட்டால் அதுலேயும் நான் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். பட் எனிவே நவ் யூடியூப்பில் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் கம்ப்ளீட்டாக இந்த சேனலுக்கு இங்கே வந்திருக்கிற நம்மளுடைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களை எப்படியாவது படிக்க வச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கணும். நீட் ஃபிசிக்ஸில் நல்ல ஒரு மார்க்கை உங்களை ஸ்கோர் பண்ண வச்சு நீங்கள் நல்ல காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னுடைய சைட்லேருந்து என்னென்ன ஃபிசிக்ஸுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் இப்போது நான் இங்கே வந்திருக்கிறேன். சரியா? ஐ ஹோப் எல்லாருக்கும் உங்களுக்கு என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இன்னும் என்ன மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது, அதில் என்ன மாதிரி இன்னும் டைப் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டேட் பண்ணிப்பேன். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுன்றது தெரிஞ்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தானே தெரியும் நம்ம என்னென்ன இன்னும் ப்ராப்ளமில் ஃபேஸ் பண்ணிட்டுருக்குறோம். லைக் கான்செப்ட் புரியலையா, கொஷின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியலையா, இல்லை கால்குலேஷன் தெரியலையா, இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்கள் சைடில் இருக்கக்கூடிய எல்லா மிஸ்டேக்கும் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். சரியா? கிளியர்? சொல்லுங்கள், என்னது ஜேஇ ஃபிசிக்ஸ் அண்டு நீட் ஃபிசிக்ஸ் சேம் வருமா சார்? கான்செப்ட் சிலபஸ் நமக்கு சேம். சரியா? நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கட்டும் ஜேஇஆர் இருக்கட்டும் ஃபிசிக்ஸோடைய சிலபஸ் சேம். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதாவது ஜேஇ லெவலுக்கு நீட் கேட்க மாட்டாங்கன்றது தான் ஜென்ரலாக இது வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம். பட் 2025 அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு என்ன இருந்ததுன்னா ஜேஇ ஃபிசிக்ஸை விட நீட் ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து அவங்க ஜாஸ்தியாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஜேஇ நீட்டு அப்படின்ற அந்த மாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணாமல் நமக்கு ஒரு ப்ராப்பரான அதே நீட் சிலபஸ் காமனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆல் டைப் ஆஃப் கொஷின், அதாவது அதில் ஈஸியாக இருக்கலாம், அது மாட்ரேட்டாக இருக்கலாம், டிஃபிகல்ட் லெவல் ஆஃப் கொஷினாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லா டைப் ஆஃப் கொஷின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். கொஷின் பேப்பர் ஈஸியாக வந்தால் லக்கு, டஃப்பாக வந்தால் எல்லாருக்கும் டஃப் தான். அதில் பெஸ்ட்டாக எப்படி நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும், அதில் நம்ம டாப்பில் வரதுக்கு என்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் எப்படி அட்டன் பண்ணுறது, மார்க்கை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கணும், நீங்கள் எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். அதாவது என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் வந்தாலும் நம்ம அட்டன் பண்ணணும், நான் அட்டன் பண்ணுறது ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கணும். நான் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் மட்டும் படித்தா போதும், இதெல்லாம் தேவையில்லை அப்படிலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா, ஏன்னா கொஸ்டின் பேப்பரை நீங்களும் நானும் ப்ரிப்பேர் பண்ண போகிறது கிடையாது. சரியா? ஸோ எனிதிங் வில் ஹேப்பன், அன்எக்ஸ்பெக்டடாக தான் எப்பயுமே இருக்கும். சரியா? ஸோ அதனால் நம்ம சப்ஜெக்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக இருந்தோன்னா என்ன மாதிரி கொஸ்டின் வேணாலும் கொடுக்கட்டும், நான் ரெடி அட்டன் பண்ணுறதுக்கு. நீ ஈஸியாக கொடுத்தாலும் நான் அடிச்சிருவேன், டஃப்பாக கொடுத்தாலும் நான் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருவேன். அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ப்ரெஷர் இருக்காது. நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட போகும்போது, அதாவது நான் ஒன்று படிச்சுட்டு போகிறேன், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரணும்னு நினைக்கும் போது அது மாதிரி வரலன்னும் போது நமக்கு அது டஃப் ஆகிடும். எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் எங்கே கேட்டாலும் சிலபஸ் தானே கொஸ்டின் கேட்க போகிறாங்க. என்ன சிலபஸ்லேருந்து வெளியில் கேட்க போகிறாங்க, அவுட் ஆஃப் சிலபஸில் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. சிலபஸை தாண்டி எதுவும் வரப்போகிறது இல்லை. அப்போ நான் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிற, கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னா உங்களுக்கு அந்த பயம் கிடையாது, தைரியமாக நீங்கள் பண்ணலாம். கரெக்டாக? ரைட். கண்டிப்பாக வரும். நீங்கள் நிறைய சிமிலர் கொஸ்டின்ஸை பார்க்க முடியும். நமக்கு நீட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. பேட்டர்ன்ஸ்னால் ஒரு டைப் ஆஃப் மாடல் இருக்கும். இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை நீங்கள் நீட்டில் பார்க்க முடியும், ஜேஇயில் பார்க்க முடியும், ஈவன் அதர் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய என்ஜினியரிங் ரிலேட்டட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து காமனாக தான் இருக்கும். இப்போ ஆந்திரா கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா கவர்மெண்ட், இந்த மாதிரி அதாவது நீட்டு ஜேஇ இல்லாமல் நான் சொல்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட், கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஈவன் இங்கே கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், மோரலஸ் சில அந்த டிஃபிகல்ட்டி லெவல் சேஞ்ச் ஆகலாம். பட் பேட்டர்ன்ஸை நீங்கள் நிறைய காமனாக பார்க்க முடியும். ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து நீங்கள் ஜேஇயில் நீட்டில் இந்த மாதிரி எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையும் பார்க்க முடியும். ஃபிசிக்ஸில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. பேட்டர்ன்ஸ்னால் லைக் இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஆனால் அது நீங்கள் எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது யூ வில் கெட் அன் ஐடியா. எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங், ஹாய் ஹாய். சரியா? ஸோ யூ வில் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ். ஸோ அந்த ஐடியாஸ் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 100 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இப்போ நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். அது ஒரு 100 கொஸ்டின் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா மினிமம் 20 to 30 கொஸ்டின்ஸில் நீங்கள் சிமிலர் பேட்டர்ன் பார்ப்பீங்க. அதில் எல்லாத்திலும் ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கும். ஸோ அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். அந்த சேஞ்சஸ் ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. அப்போ அந்த பேட்டர்னுக்கான ஃபார்முலாஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட் ஃபார்முலா இல்லாமல்
சில டைப் ஆஃப் கொஷின்ஸுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்கும். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ் இருக்குது, அதுக்கு நமக்கு ஆல்ரெடி கூலம்ஸ் லா ஃபோர்ஸ் தெரியும். அதுக்கு இன்பிட்வீனில் பார்ஷியலி டைஎலக்ட்ரிக் திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாபை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நியூ ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா கொஷினாக இருக்காது ஜென்ரலாக. பட் நமக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்ன்ற கான்செப்ட் சிலபஸில் இருக்குது. ஸோ கிரியேட்டிவ் கொஷின்ஸ் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இன்சர்ட் பண்ணால் என்ன நடந்திருக்கும், கம்ப்ளீட்டாக இன்சர்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும், பார்ஷியலாக இன்சர்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கேசஸ். அப்போ அந்த கேஸுக்கு வி வில் கெட் சம் நியூ ஃபார்முலா. அப்போ அந்த மாதிரி கொஷின்ஸ் எப்போ கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இங்கே நான் நிறைய கொஞ்சம் அந்த சிமிலர் டைப் ஆஃப் கொஷினையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் அதர் திங், இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்டு எக்ஸாம் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க கரெக்டாக. சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் 20 வந்து ஃபஸ்ட் எக்ஸாமே ஃபிசிக்ஸ் தான், சரியா? ஸோ மாசா தரமான சம்பவம் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஐ திங்க் நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, தைரியமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பிளான் பண்ணி ஒழுங்காக நீங்கள் இந்த டேஸை இன்னும் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க, ஷெடியூல் போட்டுக்கோங்க. எந்தெந்த சாப்டர் நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எதெல்லாம் வீக்காக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற சாப்டரில் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீக்காக இருக்கிற சாப்டரில் முதல்ல கான்செப்டை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் கொஷின் போங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹை வெயிட்டேஜ்னா இங்கே மோஸ்ட்லி எல்லாமே போர்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். நீட்டு வந்து டிஃப்ரெண்ட், பட் போர்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்கும். பட் எனிவே அந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டர், அதுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வால்யூம் 1 முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஏன்னா அதுதான் நமக்கு லென்த்தி சிலபஸ் வைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் லென்த்தாக இருக்கிறது எந்த வால்யூம் லென்த்தாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் 1. ஸோ அப் டு இஎம் வேவ்ஸ் வரைக்கும், அதாவது ஃபஸ்ட் சாப்டர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸு, செகண்ட் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், தேர்ட் என்னது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஃபோர்த் வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம், ஃபிஃப்த்து மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் இஎம்ஐ, கரெக்டாக? அப்புறம் 7th ஒன்று ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி கரண்ட், அப்புறம் லாஸ்ட்டாக இஎம் வேவ்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 7 முதல்ல தரவாக முடிச்சிருங்க. இஎம் வேவ்ஸ் ஈஸியாக இருக்கும், அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ அதில் இருக்கக்கூடிய தேரியெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி, சரியா? எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வால்யூம் 2 ஆரம்பிக்கும் போது முதல்ல ஆப்டிக்ஸ் முடிச்சிடணும். ஆப்டிக்ஸ்னா ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் நீங்கள் தரவாயிட்டீங்கனாலே அரௌண்ட் ஒரு 14 மார்க்ஸ் நீங்கள் போர்டு எக்ஸாமில் அடித்த மாதிரி. ஏன்னா ஆப்டிக்ஸ் என்ற அந்த காமன் ஹெட்டிங்லேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் டெஃபினெட்லி 14 கொஷின்ஸ். ஓகேவா? சரி, லைன் பை லைன்ன்றது என்னன்னா இது கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான், சரியா? நீங்கள் ஃபிசிக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு சாப்டர் படிக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டு டெஃபினேஷன் என்ன. இப்போ சப்போஸ் இந்த சாப்டர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, டிஃபைன் கூலம்ஸ் லா அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியணும். கூலம்ஸ் லா அப்படியே அந்த ஃபார்முலா என்ன, அதாவது டெஃபினேஷன், அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா ப்ரொபோர்ஷனாலிட்டி ஃபார்முலா என்ன, அதில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட்டுடைய வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் அதில் இப்போ கான்ஸ்டன்ட் F = KQ1 Q2/R² சொல்கிறோம். கேவோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்கிறோம், 9 × 10⁹ அதுக்கப்புறம் அதனுடைய யூனிட் என்ன அது கண்டிப்பாக தெரியணும். ஃபிசிக்ஸில் நம்ம எந்த காம்பனண்ட்டுக்கு யூனிட் இருந்தாலும் அதனுடைய டைமென்ஷன் தெரியணும், SI யூனிட் கண்டிப்பாக தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு 1 மார்க்கில் இருக்கும். சம்டைம்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கன்வர்ஷன் தேவைப்பட்டால் பண்ண வேண்டியதாகவும் இருக்கும், சரியா? இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் டிஃபைன் ஃப்ளக்ஸ்னா என்ன, அதனுடைய டெஃபினேஷன், அதனுடைய SI யூனிட் என்ன, இதெல்லாமே ஒரு சாப்டர் படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன், இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் எல்லாமே நமக்கு டெஃபினேஷனாக இருக்காது. ப்ராப்பராக சில இதுதான் டெஃபினேஷன் நமக்கு படிக்க வேண்டியது இருக்கும். அந்த டெஃபினேஷன் ப்ராப்பராக உங்கள் ஓன் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது, மீனிங் மாறாமல் ப்ராப்பராக இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும், சரியா? ஸோ அப்போ ஃப்ளக்ஸ்னா என்ன, அதனுடைய SI யூனிட். காஸ்லானா என்ன, டிஃபைன் காஸ்லா, அப்போ காஸ்லாவுடைய SI யூனிட், சாரி ஃபார்முலா, காஸ்லாவுடைய ஃபார்முலா என்ன, கரெக்டா? ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் கூட காஸ்லா நம்ம எப்படி இன்டர்லிங்க் பண்ணுறோம், ஃப்ளக்ஸ் Φ = Q/ε0. ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவை டெஃபினேஷனாக நீங்கள் எழுதும்போது ஃபார் எனி க்ளோஸ் டு லூப் அப்படின்னு நம்ம டெஃபினேஷனை எப்படி எழுதணும், டெஃபினேஷனை ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஆல் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எல்லாத்தினுடைய SI யூனிட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டெரிவேஷன், நான் சொல்கிறது இப்போ போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு, சரியா? அதில் இருக்கக்கூடிய டெரிவேஷன், ஆல் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும். ஏன்னா டெரிவேஷனை கம்ப்ளீட்டாக டெரைவ் பண்ண சொல்லி அப்படியே கேட்டுருவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் சாப்டரில் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த சாப்டரில் மெயின் டெரிவேஷன் எதுனா டைபோல் ஆன் த ஆக்சிஸ், அந்த டெரிவேஷனை டெரைவ் பண்ண தெரியணும். டைபோல் ஆன் த ஆக்சிஸ் வரும். இன்னொன்று என்னது, ஈக்குட்டோரியல் பிளேன், அதனுடைய டைபோல் கேஸில் வந்து எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டாக கால்குலேட் பண்ணுறது. ஸோ அந்த 2 டெரிவேஷன் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா. அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லாவில் இன்ஃபினைட் ஒயரில் இருக்கும்போது ஃப்ளக்ஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் கால்குலேட் பண்ணும்போது
எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணும்போது எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பார்த்துருப்பீங்க, செகண்ட் இன்னொரு டெரிவேஷன் வந்து இன்ஃபினைட் பிளேன் ஷீட், அதனுடைய டெரிவேஷன் எப்படி இருக்கும், அதை எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வரது, டெரிவேஷனை கேட்கும்போது போர்டுக்கு வரும்போது. சரியா, அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பெரிக்கல் ஷெல். ஸோ ஸ்பெரிக்கல் ஷெல்லில் இன்சைட் அண்ட் அவுட் சைடு. ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா இதெல்லாம் நமக்கு மெயினாக வரும். ஸோ இதில் ப்ராப்ளமும் இருக்கும், டெரிவேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணும். டெரிவேஷன் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் இப்போதைக்கு நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் மட்டும்தான். டெரிவேஷன் டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குதோ அதுலேருந்து தான் கொஷின்ஸ் ஏதாவது ஒரு சாப்டர்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ கொஷின்ஸ் வெயிட்டேஜ் அவங்க இது பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. அட் த சேம் டைம் சரியா, கண்டிப்பாக டெரிவேஷன் பிடிஎஃப் இருக்குது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், டெஃபினட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அதோடைய என்டையர் சாப்டருடைய இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு அது டெரிவேஷன் தேவைப்பட்டாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா, இந்த அப்கமிங் கிளாஸஸில் நான் கொஞ்சம் நெருக்கத்தில் ஸோ உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் பார்க்குறேன். சரியா, ஸோ டெரிவேஷன் எப்படி ப்ரூஃப் பண்ணணும், எப்படி ஸ்டெப்ஸை அப்ளை பண்ணணும், மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணாமல் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸை எழுதணும், ஏன்னா கொஞ்சம் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதுனால நான் உங்களுக்கு அதையுமே இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா, அதுக்கப்புறம் 1 மார்க் ரொம்ப முக்கியம். ஏன்னா 16 1 மார்க் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்குது. அதாவது முன்னாடியெல்லாம் நமக்கு வந்து 5 1 மார்க் தான் இருந்தது போர்டில். கரெக்டாக பழைய அந்த பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ வந்து 5 தான் இருக்கும், 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு 1 மார்க்கே 16 வந்துடுது. அதில் அசர்ஷன் ரீசனிங் வேறு நமக்கு இருக்குது. ஒரு லாஸ்ட் 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அசர்ஷன் ரீசனிங்காக தான் இருக்கும் அதில். அப்புறம் கேஸ் ஸ்டடி வேறு இருக்குது. ஸோ அதில் நமக்கு ஒரு 2 கேஸ் ஸ்டடி வேறு வந்துடுது, ஒரு 8 கொஸ்டின். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1 மார்க் கேஸ் தான். ஸோ அதோட 24 மார்க் 16 + 8 வந்து எவ்வளோ 24 மார்க் வந்து 1 மார்க்ன்ற அந்த கேட்டகரியிலே வந்துடுது. சரியா, ஹெட்டிங் கேஸ் ஸ்டடியாக இருந்தாலும் ஸ்டில் அது நமக்கு 1 மார்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால டோட்டலாக உங்களுக்கு ஒரு 24 மார்க் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் நீட்டுக்கோ இல்லை ஜேஇ ஃபிசிக்ஸுக்கோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணிட வேண்டியதான், இதே கொஸ்டினுக்கு அப்ளை பண்ண வேண்டியதான். அதாவது போர்டுக்குமே கொஸ்டின் கொஞ்சம் மேபி கொஞ்சம் மாடரேட்டாக ஈஸியாக கூட இருக்கும். எதில் போர்டில், அதாவது நீட் ஜேஇ லெவலுக்கு சில கொஸ்டின் இருக்காது, சிம்பிளாகவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டினாக தான் இருக்கும். அந்த நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது. அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எதெல்லாம் நீங்கள் எந்த புக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளமாக கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய டைம்ஸ் எக்ஸாம்பிள் கொஸ்டின் சேம் கொஸ்டினை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, அதே கொஸ்டின் போர்டு எக்ஸாமில் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, இல்லை அதே மாடல் கொஸ்டின் நம்பர்ஸை மாற்றி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, எக்ஸசைஸ் மட்டும் படிக்கிறாங்க. ஸோ அதை பண்ணக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எவ்ரி எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் என்ன இருக்கோ எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. டெக்ஸ்ட் புக்கில் வந்து நம்ம ஒரு சின்ன பாயிண்ட்டை கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. அவங்க என்னென்னலாம் டெக்ஸ்ட் புக்கில் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டெக்ஸ்ட் புக்கு கம்ப்ளீட்டாக தரவு பண்ணிடணும், அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிடணும். சரியா, எஸ் ஹாய் ஓகே. அதுக்கப்புறம் ரெண்டாவது நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை தரவு பண்ணதுக்கப்புறம் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர், என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கு அப்புறம் அடுத்தது என்னது, என்சிஆர்டி எக்ஸாம்பிளர். ஸோ ஐ திங்க் அந்த புக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக, என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்னு ஒரு புக்கு, என்சிஆர்டியோடைய புக்கு தான். அதில் நிறைய அட்வான்ஸ் கொஸ்டின் இருக்கும். சரியா, அந்த அட்வான்ஸ் கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிளரில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் சிலது வந்து அதுலேயுமே சிலது ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் அண்ட் ஆல்சோ எக்ஸசைஸ் இருக்கும். சரியா, ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுலேருந்து கொஸ்டின் டிட்டோவாக வந்திருக்கு. ஈவன் நீங்கள் முன்னாடி பழைய கொஸ்டின் பேப்பராக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள் இருந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தரவு பண்ண வேண்டியது என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக், அதுக்கப்புறம் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர், அதில் இருக்கக்கூடிய 1 மார்க் ப்ராப்ளம் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு திரும்பவும் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதை எடுத்து என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி டெரிவேஷன் எப்படி வந்து சம்டைம்ஸ் டெரிவேஷன் இன்டெரக்டாக கூட கேட்பாங்க. அதாவது டெரிவேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைரெக்டாக இந்த டெரிவேஷனை டெரைவ் பண்ணுங்கன்னு சொல்லாமல் இன்டெரக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன், அந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ரிலேஷன், அதில் வேர்ட்ஸ் எல்லாம் அந்த காம்பனண்ட்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டினாக கொடுத்து இதை டெரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சொன்னது புரியுதா? கொஸ்டின்ஸ் பேப்பர் நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில கொஸ்டின் எல்லாம் டைரெக்டாக அந்த டெரிவேஷனே அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்படியே கேட்காம அவங்க இன்டைரக்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி கேட்குறாங்க, எந்த டெரிவேஷன் அந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க, கொஸ்டின் இன்டைரக்டாக எப்படியெல்லாம் கேட்குறாங்க. இன்டைரக்ட்னா உனக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரியுன்றது நீ அதை கண்டுபிடிக்கணும் அந்த கொஸ்டினில் படித்ததுக்கு அப்புறம். இல்லைன்னு வச்சுக்கோங்க,
அதை வந்து உங்களுக்கு அந்த கொஷின் ஏதோ புதுசாக கேட்ட மாதிரி தெரியும். அப்புறம் யாராவது சொன்னதுக்கப்புறம் தெரியும் இந்த டெரிவேஷன் தான் நான் படிச்சிருக்கேன்னு தெரியும், ஆனால் இதை இப்படி கேட்டதுனால எனக்கு தெரியல அப்படின்னா, ஸோ அப்போ நீ இன்னும் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். சரியா? அதனால நீங்கள் இன்னும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி எஸ் போகலாம், ரைட். சரியா? கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருக்குமா? இங்கே ஆக்சுவலாக மாடரேட் தான். நீங்கள் டிஃபிகல்ட்டுன்ற ரேஞ்சு நம்ம ரொம்ப எப்பயுமே போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், அதாவது எப்படின்னா நீங்கள் சென்டம் அடிக்கிறதுக்கு டஃப்பாக வச்சுருப்பாங்க. அதாவது ஈஸியாக 100 எடுத்துட முடியாது. மீன்ஸ் 70 எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 70 அவுட் ஆஃப் 70 ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் பாஸ் பண்ணுறது எப்பயுமே ஈஸியாக இருக்கும். ஒரு ஆவரேஜ் மார்க் வந்து நீங்கள் அச்சீவ் மீன்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். பட் அந்த ஃபுல் மார்க் அடிக்கும் போது சேலஞ்சு அப்போலேருந்தே அப்படி தான் இருக்கும். சரியா? பாஸ் பண்ணுறது ஓரளவுக்கு பாசிபிளாக இருக்கிற மாதிரியும் கொஷின்ஸ் இருக்கும், ஃபுல் மார்க் வாங்குறது சேலஞ்சாக இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆவரேஜாக எப்பயுமே இருக்கும். மாடரேட்டாக நீங்கள் வந்து ஒரு 70க்கு நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஒரு 50 மினிமம் ஸ்கோர் பண்ண முடியும். ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா. நிறைய எஃபோர்ட் போட்டு சப்ஜெக்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அப்புறம் அந்த 3 ஹவர்ஸ் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, எஃபெக்டிவாக இப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ரெசென்ட் பண்ண தெரிஞ்சிருக்கு அந்த 3 ஹவர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்க முடியும். சரி? அது என்ன மாதிரி கொஸ்டினாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் சில அதர் ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா? நமக்கு கண்டென்ட் தெரிஞ்சதெல்லாம் தாண்டி நம்ம அந்த 3 ஹவர்ஸ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணி அவங்க கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நான் ப்ராப்பராக அந்த ஆன்சர் கொண்டு வந்துடுன்ற பொறுத்து இருக்குது. ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் டஃப் அப்படின்ற ஆங்கிளில் நீங்கள் எதுவும் யோசிக்க தேவையில்லை. சரியா? ஸோ இதை பார்த்துக்கணும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதில் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போர்டு எக்ஸாமில் ஈஸியாக அடிச்சிடலாம். சரியா? இங்கே பேரலாக உங்களுக்கு 1 மார்க்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் எவ்ரி சாப்டர் ஒரு சாப்டருடைய 1 மார்க்கையும் நான் நீட் ப்ளஸ் போர்டு ரெண்டுமே உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி. ஏன்னா 1 மார்க்குன்றது காமன் தான், அதே சிலபஸ் தானே வருது. கொஞ்சம் சேஞ்சஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சில கொஷின் ஈஸியாக இருக்கலாம். ஸோ கொஷின் எப்படி வேணாலும் வரலாம். இது இந்த டைப் ஆஃப் கொஷின் தான் வரணும்னு கிடையாது இல்லையா? அது போர்டாக இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, ஜேஇயாக இருந்தாலும் சரி. ஸோ ஓவராலாக நம்ம அது ரெண்டுத்தையும் கவர் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு போர்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? போகலாமா? ரெடியா? ஸோ சேனலுக்கு யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை பார்க்குறவங்க எல்லாரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சரியா? டோன்ட் ஃபர்கெட், லைக்ஸ் கம்மியாக இருக்குது பாருங்கள். ஓகே? ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரியா? ரைட், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளர் கொஷின். நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸாம்பிளர் வந்து ரொம்ப முக்கியம் போர்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருந்த ஒரு ஒன் ஆஃப் த 1 மார்க் கொஷின் இது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, a point positive charge is brought near an isolated conducting sphere. The electric field is best given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சார்ஜோடைய நேச்சர் என்னன்னு தெரியணும், எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய நேச்சர் என்னன்னு தெரியும். ஏன்னா அது ரெண்டு என்னன்னு தெரியுதோ அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த கேஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கா? பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இப்போ ப்ளஸ் கியூ அப்படின்னு ஒரு சார்ஜ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ப்ளஸ் கியூ அப்படின்னு ஒரு சார்ஜ் எடுத்தோம்னா இங்கே மைனஸ் கியூ. கரெக்டா? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும்போது எப்படி இருக்கும்? பாசிட்டிவ்க்கு ஏரோ அவுட்வர்டு. கரெக்டா? நெகட்டிவ்க்கு ஏரோ எப்படி இருக்கணும்? இன்வர்ட். பாசிட்டிவ்க்கு அவுட்வர்ட், நெகட்டிவ் என்னவா இருக்கணும்? இன்வர்டாக இருக்கும். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ஆல்வேஸ் பாசிட்டிவ்க்கு அவுட்வர்டில் இருக்கும், நெகட்டிவ்க்கு இன்வர்டாக தான் இருக்கும். எப்பயுமே என்ன இருக்காது, பாசிட்டிவ்க்கு அவுட்வர்டாகவும் சாரி பாசிட்டிவ் இன்வர்டாவோ நெகட்டிவ் அவுட்வர்டாவோ ஆப்போசிட்டில் எப்பயுமே வரப்போகிறது இல்லை. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் ஃபிக்ஸ்டு. கரெக்டா? கரெக்ட். ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்க, a point positive charge brought near isolated conducting sphere. Isolated என்ன சொல்லியிருக்கிறாங்க? Isolated conducting sphere அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Isolated conducting sphere. கரெக்டா? இப்போ இந்த கேஸ் பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், இதுல சார்ஜ் இருக்கும் இல்லையா,
இதில் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆக்சுவலாக என்னவாக இருந்திருக்கும், ஈக்குவலாக இருந்திருக்கும். கரெக்டாக ஸ்பியரில்? இப்போ நீங்கள் பாசிட்டிவ் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க. இதுக்கு நியரஸ்ட்டாக ப்ளஸ்ஸை கொண்டு வரீங்க, பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ல எந்த பக்கம் வரும், பாசிட்டிவ்ல எந்த பக்கம் வந்துடும்? இண்டக்ஷன் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்கா? டு ரிமெம்பர் இண்டக்ஷன். சார்ஜ் வந்து நீங்கள் ஒரு இதில் ஒரு நீங்கள் ஒரு மெட்டலில் நீங்கள் கொண்டு போகிறீங்க, ஏதோ ஒரு இதில் காம்பனண்ட் கிட்ட நீங்கள் கொண்டு போனீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கொண்டு போனீங்கன்னா அது என்ன ஆகும், அதில் இருக்கிற பாசிட்டிவ் வந்து என்ன ஆகும், ரிப்பல்சிவ் நேச்சர்னால ஒரு சைடு போயிடும், நெகட்டிவ்ல என்ன ஆகிடும், அட்ராக்டிவ் நேச்சர்னால அதர் சைடில் பிரிஞ்சிடும். ஜென்ரலாக அது நியூட்ரலாக இருக்கும். கரெக்டாக ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவாக இருந்திருக்கும், அது இண்டிவிஜுவலாக அதாவது செப்பரேட்டாக இருந்திருக்கும் போது. இப்போயும் அது மாறல, அதே தான் இருக்குது. பட் நீங்கள் ப்ளஸ் கியூவை கொண்டு வந்ததுனால டியூ டு அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் ப்ராப்பர்ட்டினால இதில் ஆல்ரெடி ஈக்குவல் நம்பர் ஆஃப் சப்போஸ் 1 2 3 4 5 6னா இங்கே எத்தனை 6 இருக்கும் ப்ளஸ். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ இந்த இருக்கிற பாசிட்டிவும் இங்கே இருக்கிற நெகட்டிவும் என்ன ஆகும், அட்ராக்டிவ். அதாவது இதுல இருந்து அட்ராக்டிவ் இப்படி பிரிஞ்சிட்டு இது இப்படி இந்த பக்கம் வந்துருது. இப்போ இதுக்கு எப்படி ஃபீல்டு லைன் வரைவீங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வரையும் போது இது நெகட்டிவ் இதுக்கு பாசிட்டிவ்னா என்ன நடக்கும், பாசிட்டிவ்க்கு ஏரோ எப்படி இருக்கணும், அவுட்வர்டில் இருக்கணும். நெகட்டிவ்க்கு இந்த ஏரோ கண்டிப்பாக என்னவா இருக்கணும், இன்வர்டில் இருக்கணும். கரெக்டா? இது இந்த பக்கம் வரும்போது இந்த சைடில் எப்படி வரைவீங்க, இதில் ஏரோ எப்படி போகணும், பாசிட்டிவ்க்கு எப்பவுமே எப்படி இருக்கணும், அவுட்வர்ட். பாசிட்டிவ்க்கு எப்பவுமே அவுட்வர்ட். ஸோ இந்த பக்கமும் அவுட்வர்டு தான் வரணும், இந்த பக்கம் வரும்போது என்ன தான் வரும், அவுட்வர்டில் தான் வரும். ஏரோ அவுட்வர்டில் தான் இருக்கும். பாசிட்டிவ்க்கு ஆல்வேஸ் அவுட்வர்டு, நெகட்டிவ்க்கு எப்பவுமே ஆல்வேஸ் இன்வர்ட். கரெக்டா? இப்போ இந்த சைடுக்கு வாங்க. அடுத்தது இங்க இருக்கிற பாசிட்டிவ்க்கு அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும், இதுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ்க்கு என்ன வரணும், அவுட்வர்டா? கரெக்ட்? பாசிட்டிவ்க்கு என்ன வரணும், அவுட்வர்ட். ஸோ ஐசோலேட்டட் கண்டக்டிங் அந்த ஸ்பியரில் நீங்கள் அது நியூட்ரலாக இருக்குது, அதில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஒரு பாசிட்டிவ் சார்ஜை கிட்ட கொண்டு போன உடனே அதிலிருந்த ப்ளஸ் ஒரு சைடும் மைனஸ் ஒரு சைடும் பிரியுது டியூ டு இண்டக்ஷன்னால. அப்போது ஃபீல்டு லைன்ஸ் எப்படி வரையணும் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் உடைய ரூல்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த ஷேப் ஆஃப் கிராஃப் இதில் எங்கே இருக்குது பாருங்க, மீன்ஸ் அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்க, டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஒன்ல எப்படி இருக்குது பாருங்க, ப்ளஸ் கியூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே அவுட்வர்ட், இதுக்கும் அவுட்வர்ட். கரெக்டா? இதுக்கு இந்த பக்கம் நெகட்டிவ் இருந்திருக்கு, ஆக்சுவலாக இங்கே என்ன வந்திருக்கு, இப்போ இது எல்லாமே இங்கே நெகட்டிவா, இந்த பக்கம் என்ன வந்திருக்கு, இப்போ பார்த்தோம் இல்லையா டயக்ராமில், இங்கே ப்ளஸ். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் இருந்திருக்கு, இங்கே நெகட்டிவ் இருந்திருக்கு. ஸோ இது கரெக்டாக அந்த கிராஃபை மீன்ஸ் அந்த நான் வரைஞ்ச டயக்ராமை கரெக்டாக என்ன பண்ணுது, மேட்ச் பண்ணியிருக்கு. கரெக்டா? கிளியர்? இதில் பாருங்கள், இதில் என்ன இருக்குது, இந்த பக்கம் ஆக்சுவலாக இது அவுட்வர்டு, இந்த பக்கம் அவுட்வர்டு போயிருக்கு, இந்த பக்கம் ஆக்சுவலாக என்னது இன்வர்டு நெகட்டிவ் கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் இங்கே என்ன இருக்கும், ஆக்சுவலாக இப்போ பாசிட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் ஏரோ எப்படி இருக்கணும், கண்டிப்பாக பாசிட்டிவ் எப்படி இருக்கணும், அவுட்வர்டு இருக்கும். ஆனால் இங்கே என்னவா இருக்குது, இன்வர்ட். அதனால இது கண்டிப்பாக என்ன கிடையாது, ஆன்சர் கிடையாது. ஸோ இதுவுமே அதே கேஸ் தான். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதில் டைரெக்டாக உங்களுக்கு என்ன போயிருக்கு பாருங்க, ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது அந்த கண்டக்டர் வழியாக பாஸ் ஆகிட்டு போகிற மாதிரி போயிருக்கு. அந்த மாதிரி எப்பவுமே பெர்பெண்டிகுலராக என்ன ஆகாது, பாஸ் ஆகாது. ஃபீல்டு லைன்ஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் லைக் இந்த மாதிரி தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். நாட் எக்ஸாக்ட்லி என்னது பெர்பெண்டிகுலர் டு இன்சைட் த அந்த ஸ்பியருக்குள்ளே என்ட்ரு ஆகாது. சரியா? ஸோ இது ஆக்சுவலாக என்னன்னா டைரெக்டாக எல்லாமே ஸ்ட்ரெயிட் இது வழியாக பாஸ் ஆகிட்டு வெளியில் போகிற மாதிரி இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதனால இது கண்டிப்பாக கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன், ஃபிகர் 1 இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியர்? புரிஞ்சுதா? எஸ் எஸ். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. இது எக்ஸாம்பிளர் கொஸ்டின். The electric flux through the surface. The electric flux through the surface. ஸோ அந்த 4 டயக்ராம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆல் கேஸுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா என்ன, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? காஸ்லா. காஸ்லா நமக்கு என்னது, according to Gauss law, for any closed loop, for any
closed surface, அதாவது லூப் இல்லைங்க surface, for any closed surface the total flux எதுக்கு ஈக்குவலா இருக்கும், the total charge enclosed the given surface divided by epsilon naught க்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? ஸோ காஸ் லாவை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு க்ளோஸ்டு ஏரியா வேணும். அதுக்கு உள்ள எவ்வளோ சார்ஜ் ப்ரெசென்ட் ஆகும் அந்த க்ளோஸ்டு ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சார்ஜுமே என்னது டோட்டல் சார்ஜ். ஸோ ஃப்ளக்ஸு ஃபை இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ், அதாவது என்க்ளோஸ்டு சார்ஜ் அந்த ஏரியாக்குள்ளே பை எப்சிலான் நாட். அந்த ஏரியாவுடைய அந்த ஷேப் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம கால்குலேட் பண்ண ஏரியா வந்து லைக் ரெகுலர் ஷேப்பாக இருக்கலாம், அதாவது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ஸ்பியர், ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஸ்கொயர், எனிதிங் எல்லாமே இருக்கலாம். இது எல்லாமே ரெகுலர் ஷேப். இர்ரெகுலர்னா ரேண்டமாக ஒரு க்ளோஸ்டு லூப் ஏரியா இருந்தாலும் தட் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் காஸ் லா. ஸோ ப்ராப்பர் ஜாமெட்ரிக் ஷேப் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா அதில் கவராக இருந்தால் போதும். அப்போ இது எல்லாமே என்னது க்ளோஸ்டு. சரியா? ஸோ இதுக்கு என்ன கிடையாது, காஸ் லா வந்து ப்ராப்பர் ஜாமெட்ரிக் ஷேப்புக்கு தான் அப்ளை பண்ணணுன்றது கிடையாது. க்ளோஸ்டு ஏரியாவுக்குள்ளே எப்போ சார்ஜ் எங்கே இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி சார்ஜ் கேன் லொக்கேட் எனிவேர். இந்த ஏரியாவுக்குள்ளே சார்ஜ் எங்கே லொக்கேட் ஆனாலும் நம்ம என்ன பண்ண முடியும், காஸ் லாவை அப்ளை பண்ண முடியும். ஸோ சார்ஜ் வந்து அந்த க்ளோஸ்டு ஏரியாவுக்கு வெளியில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதாவது இங்கே சார்ஜ் இருந்தால் என்ன பண்ண முடியாது, காஸ் லாவை அப்ளை பண்ண முடியாது. ஏரியாவுக்குள்ளே சார்ஜ் வெளியில் இருந்தால் மீன்ஸ் அங்கே வந்து ஃப்ளக்ஸ் அந்த கால்குலேட் பண்ணும்போது அந்த சார்ஜ் வந்து அந்த க்ளோஸ்டு ஏரியாவுக்குள்ளே வரல. அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். அந்த லூப்புக்குள்ளே சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ இது எல்லா கேஸ்லையுமே இந்த சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது இன்சைடில் தான் வரும். இந்த ஏரியாக்குள்ளே இது எல்லாமே க்ளோஸ்டு ஏரியா. தெரியுதா? ஸோ அப்போ எல்லாமே என்னது கரெக்ட், எல்லாமே காஸ் லாவுக்கு தேவையான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குது. புரியுதா? இது எல்லாத்துலேயுமே நம்ம அப்ளிகபிள் இந்த காஸ் லா வந்து. ஸோ அதே மாதிரி இது எல்லாத்துலையும் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க, இது எல்லா கேஸ்லையுமே கொடுத்துருக்குற சார்ஜ் என்னது ப்ளஸ் கியூ, சேம் சார்ஜ். ஆல் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து என்னது ப்ளஸ் கியூ ப்ளஸ் கியூ ப்ளஸ் கியூ எல்லாத்துலேயுமே. அப்போ சேம் சார்ஜ் வந்து க்ளோஸ்டு ஏரியா இருந்தால் அது எவ்வளோ ஷேப் இருந்து என்ன மாதிரி ஷேப் இருந்திருக்கலாம், அதோட சைஸ் எப்படி வேணும் இருந்திருக்கலாம், நமக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. டோட்டல் சார்ஜ் வந்து சேமாக இருந்தால் அதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் என்னது சேம் தான் அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ளே. சரியா? ஸோ இது எல்லாத்துமே என்ன வருங்க, இது எல்லாமே ப்ளஸ் கியூ பை எப்சிலான் நாட். அப்போ இதுக்கு என்ன வரும், ஃப்ளக்ஸ் வந்து ப்ளஸ் கியூ பை எப்சிலான் நாட், ஏன்னா டோட்டல் சார்ஜ் அதுதான். ஸோ அப்போ இந்த கேஸுக்குமே ஃப்ளக்ஸ் என்னது ப்ளஸ் கியூ பை எப்சிலான் நாட். ஈவன் இதுக்கும் அதே தான் வரும், ப்ளஸ் கியூ பை. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், வாட் இஸ் தி ஆன்சர், இஸ் சேம் ஃபார் ஆல் த ஃபிகர்ஸ். ஸோ அது புரிஞ்சுதா? எல்லாத்துக்குமே என்ன வரும், ஒரே ஆன்சர் தான் வரும். தட் ஆல்சோ எக்ஸாம்பிளர் கொஸ்டின். காஸ் லாவுடைய கண்டிஷன், அதாவது காஸ் லாவை எப்பெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி அந்த பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்கில் லாஸ்ட் பேஜில். நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ் லாவுக்கு அப்புறம் காஸ் லாவுடைய அந்த ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அது க்ளோஸ்டு ஏரியாவுக்குள்ளே சார்ஜ் எங்கே லொக்கேட் ஆகிருந்தாலும் அது உள்ளே இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்குதோ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு பை எப்சிலான் நாட் போட்டால் தட் இஸ் ஃப்ளக்ஸ். கரெக்ட்? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவுமே எக்ஸாம்பிளர் கொஸ்டின் தான். இது எல்லாமே போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க. ஈவன் நீட்டுக்குமே நமக்கு தேவை. போர்டு எக்ஸாமுக்கு இதே கொஸ்டின்ஸே உங்களுக்கு வரதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது, இல்லை இதே மாடலில் கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. சரியா? அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால. ரைட். ஃபிகர் ஷோஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இன் விச் எலக்ட்ரிக் டைபோல் P is placed as shown in which of the following statements is correct. எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டா? ஸோ ஆன்சர் என்ன வரும், இருக்கு ஆன்சர் என்ன வரும், ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்கீங்க, ஹரிராஜன் சி. எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ வந்து ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், அது நமக்கு தெரியணும். சரியா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, லிசன். இது வந்து ஆக்சுவலாக என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், தட் இஸ் இ வெக்டார். நம்ம எப்படி சொல்லுவோம், இ வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது எல்லாமே பேரலாக இருந்துச்சுன்னா, அதாவது லைக் திஸ், எல்லாமே பேரலாக இருக்கும்போது இது என்னது, ஆக்சுவலாக இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம். யூனிஃபார்ம்
எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு டெரிவேஷனே பார்த்துருக்குறோம், நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கு இல்லையா. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து என்னவா இருக்குது, யூனிஃபார்மாக இருக்கும்போது அங்கே ஒரு டைபோல் எடுத்து நீங்கள் பிளேஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஏன், ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த மேக்னிடியூடு சேம், அந்த ஃபோர்ஸ் சேம், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். அதனால் நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். ஆனால் மேக்னிடியூடு சேமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஃபோர்ஸ் F = QE அப்படின்னு கிடைக்கும். ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்ன, F = Q × E வெக்டார். டைபோல் என்னது, ஒன்று ப்ளஸ் கியூ, இன்னொன்று என்னது மைனஸ் கியூ. இப்போ மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா ரெண்டுமே கியூ தான், கரெக்டா. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, யூனிஃபார்மாக இருந்ததுன்னா எவ்ரி பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு சேமாக தான் இருக்க போகுது. அப்போ ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ, QE + QE - Q ரெண்டு கேஸ்லையுமே எடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வெக்டாரில் எழுதும்போது என்ன கிடைக்கும், சேம் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரக்ஷன் கிடைக்கும். நெட் ஃபோர்ஸ் நமக்கு ஜீரோ ஆகிடும். இது யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா. சரியா, நான் யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா நெட் ஃபோர்ஸ் ஜீரோ கிடையாது. ஏன் நெட் ஃபோர்ஸ் ஜீரோ கிடையாது, நான் யூனிஃபார்மாக இருந்தால் ப்ளஸ் கியூ இருக்கிற இடமும் மைனஸ் கியூ இருக்கிற இடத்துல என்ன கிடையாது, எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் கிடையாது. தட் இஸ் கால்டு நான் யூனிஃபார்ம். ஒரு பாயிண்ட்ல வேற வேற எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் தான் அது என்னது, நான் யூனிஃபார்ம். எவ்ரி பாயிண்ட்ல சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் யூனிஃபார்ம்னு அர்த்தம். இதுக்கு பேர் யூனிஃபார்ம். ஆனால் இதனுடைய டயக்ராமோட ஷேப் பாருங்க, இங்கேருந்து எல்லாமே என்னது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, இது எல்லாமே கொஞ்சம் டுவர்ட்ஸ் நியரஸ்ட் ஸ்பேஸில் இருக்குது. இது எல்லாமே என்னவா இருக்குது, செப்பரேட் அதிகமாக இருக்குது, கரெக்டா. ஸோ மைனஸ் கியூ இருக்கிற இடமும் ப்ளஸ் கியூ இருக்கிற இடமும் கிடையாது, என்ன கிடையாது, சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடையாது. ஸோ அப்போ இது என்னது, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அவங்க கொடுத்துருக்குற டயக்ராம் வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. புரிஞ்சுதா, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஃபோர்ஸு ஜீரோ, நெட் ஃபோர்ஸு ஜீரோ ஆகாது. டைபோல் நீங்கள் எங்கே வச்சிங்கனாலும் சரி, சரியா. ப்ளஸ் கியூ இருக்கிற இடத்துல ஒரு ஃபோர்ஸும் மைனஸ் கியூ இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் நெட் ஃபோர்ஸ் எப்பவுமே எந்த பக்கத்தில் இருக்கும், எந்த இடத்துல ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குதோ, அதாவது ப்ளஸ் கியூவோ இல்லை மைனஸ் கியூவோ ரெண்டுத்துல எந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குதோ அங்கே ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. F = QE னா ப்ரொபோர்ஷனல் என்னன்னா வரும், F வெக்டார் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு E வெக்டார். எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கிற இடத்துல தான் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் டைபோல் நீங்கள் எடுக்கும்போது. அதாவது டைபோல் கேஸ் சொல்கிறேன், சரியா. அப்போ இங்கே நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இங்கே இந்த ஃபீல்டு லைன்ஸ் ரொம்ப, அதாவது ஃப்ளக்ஸோடைய ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லையா. ஃப்ளக்ஸ்னா என்னது, நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் ஏரியா. இப்போ நான் ஒரு ஃபிக்ஸ்டு ஏரியா எடுக்கிறேன். சப்போஸ் இந்த இடத்துல நான் இப்போ நான் இங்கே வைக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல நான் இப்படி வைக்கிறேன்னா ஒரே ஒரு லைன் தான் என்னுடைய என்னோட கைக்குள்ளே பாஸ் ஆகுது, கரெக்டாக. டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இந்த இடத்துல வைக்கிறேன், இதில் பாஸ் ஆகக்கூடிய ஏரியா ஒன்லி ஒன் தான். ஆனால் அதுவே இங்கே வைக்கிறேன், என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 2 லைன்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே ஃபீல்டு லைன்ஸ் ரொம்ப நெருக்கமாக இருக்குதுன்னா அங்கே என்ன அர்த்தம், அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த்து வந்து எங்கே ஜாஸ்தியாக இருக்குன்னா, ஃபீல்டு லைன்ஸ் ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர். ரொம்ப நியரஸ்டாக இருந்துச்சுன்னா, ரொம்ப க்ளோஸ் டு ஈச் அதராக இருந்துச்சுன்னா அங்கே சூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபீல்டு லைன்ஸ் ஸ்ப்ரெட்டாக இருந்ததுன்னா, அதிகமாக ஸ்ப்ரெட்டாக இருந்தால் அங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே என்ன இருக்கும், உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். பை யூசிங் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் ஏரியா. நான் யூனிஃபார்ம் கேஸில் நம்ம இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த கிவன் ஃபிக்ஸ்டு ஏரியாக்குள்ளே எவ்வளோ ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதுன்றதை வச்சுக்கிட்டு அதிகமாக பாஸ் ஆச்சுன்னா அங்கே ஸ்ட்ரென்த் அதிகம், கம்மியாக பாஸ் ஆகும்போது ஸ்ட்ரென்த் கம்மி. அப்போ இங்கே எதில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த் வந்து என்னவா இருக்கும், இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து, இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கலாம். E - Qன்னு எடுத்துக்கலாம், இதை E + Qன்னு ஒரு கன்வீனியன்ட்டுக்கு எடுத்துப்போம். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஸ்ட்ரென்த் வந்து E - Q வந்து கிரேட்டர் தென் என்னவா இருக்கும், E + Q. The strength of electric field is நெகட்டிவ் சார்ஜுக்கு. ஏன்னா தெரியுதா, இது எல்லாமே லைன்ஸ் க்ளோஸ் டு ஈச் அதராக இருக்குது. இங்கே தான் ஸ்ட்ரென்த் அதிகம், அங்கே கம்மி. அப்போ ஃபோர்ஸ் ஆல்ரெடி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் சொல்லியிருந்தேன். ஏன்னா சேம் சார்ஜ்ன்றதுனால. சார்ஜ் டிஃப்ரெண்டாக தான் அப்ளை பண்ண முடியாது. சார்ஜ் சேம் பண்ணுறதுனால, அதாவது டைபோலில் சேம் பண்ணுறதுனால we can apply this relation. புரியுதா. ஸோ அதர்வைஸ் Q1 Q2 வேறு வேறு வேல்யூவாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா Q மல்டிப்ளை ஆகுதுலேயே அது சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் எழுதுகிற இந்த ரிலேஷன் எதுக்கு, ஒன்லி ஃபார் டைபோலுக்கான ரிலேஷன் இது. ஏன்னா அதில் +Q - Q சேம்ன்றதுனால. அப்போ இந்த டயக்ராம் படி எது கிரேட்டராக வந்திருக்குது, இங்கே தான் ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் அதிகம், அப்போ இது கம்மி. அப்போ எதனுடைய ஃபோர்ஸ் அதிகம், இதனுடைய ஃபோர்ஸ் அதிகம் எங்கே, -Qல. அப்போது ஃபோர்ஸ் -Q கிரேட்டர் தென் +Q. ஸோ +Q விட -Q கிரேட்டராக இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் எப்பயுமே எந்த பக்கம் ஆக்ட் ஆகும்,
எந்த இதில் வந்து ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குதோ அந்த டைரக்ஷன் தான் ஃபைனல் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி லாஸ் ஆஃப் மோஷனில் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அப்போ நெகட்டிவ் சார்ஜ் இந்த கேஸில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்கிற இடத்துல தான் என்ன ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட்டை விட. ஸோ தேர்ஃபோர் ஃபைனலாக நெட் ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கும் இந்த கேஸில் இந்த டைரக்ஷனில் தான் என்ன இருக்கும், நெட் ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் இருக்கும். ஸோ ஆப்ஷனில் என்ன எழுதலாம், மீன்ஸ் எது கரெக்ட்னு பாருங்க. த டைபோல் வில் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஃபோர்ஸ். தப்பு. டைபோல் வில் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஃபோர்ஸ்ன்றது எப்போ பாசிபிள். இது இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த மாதிரி சப்போஸ் இந்த மாதிரி 4 சாய்ஸை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு வரும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் ரிஜெக்ட் பண்ணுன்றதே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? இப்போ நான் இது தப்பு, இது இந்த கேஸுக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு, இது கண்டிப்பாக தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு கரெக்டாக இருந்திருக்கணும், என்னவா இருந்திருந்தால் அது கரெக்டாக இருந்திருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? நம்ம அடிஷ்னலாக சில அதர் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த கேஸில் த டைபோல் வில் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த கேஸுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அது கரெக்ட். டைபோல் வில் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஃபோர்ஸ்ன்றது எப்போ பாசிபிளாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டினை உங்கள் மைண்டில் நீங்கள் செட் பண்ணி அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். எப்போ இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்திருக்கும், நெட் ஃபோர்ஸ் 0 இருந்திருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இது ராங். ஆனால் இது கரெக்டாக இருந்திருக்கணும்னா இந்த கண்டிஷன் என்னவா இருந்திருக்கணுன்றதை ரஃபாக எழுதி வச்சுக்கணும். இன்கேஸ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய நியூ கொஸ்டின்ஸுக்கான டேட்டாவை நீங்கள் அங்கங்கே கலெக்ட் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போஸ் இதே கேஸை வந்து யூனிஃபார்ம்னு கொடுத்துட்டு கேட்டானா ஆன்சர் பண்ணுறது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. த டைபோல் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட். டுவர்ட்ஸ் ரைட்னா இந்த பக்கம் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன கிடையாது, டுவர்ட்ஸ் ரைட்டு கிடையாது. கரெக்டா? ஏன்னா நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ அதனால இது கண்டிப்பாக ராங். அப்புறம் த டைபோல் வில் எக்ஸ்பீரியன்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட். கரெக்டா? இதுதானே லெஃப்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். த டைபோல் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் அப்வர்ட்ஸ்ன்றது கண்டிப்பாக கிடையாது. புரிஞ்சுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? எஸ். நெக்ஸ்ட் ஒன் வாங்க. ஐ திங்க் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன் இது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்? A point charge, இதுவே எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான். plus q is placed at a distance d. Placed at a distance d from an isolated conducting plane அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐசோலேட்டட் கண்டக்டிங் பிளேன்னா அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னவா இருக்குது, நியூட்ரலாக இருக்குன்னு அர்த்தம். அதில் மீன்ஸ் அது ஃபுல்லாக இதுவாக இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு அதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட் பண்ணிக்க முடியும். மீன்ஸ் ஏதாவது ஒரு சார்ஜை கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிடும், செப்பரேட் ஆகிடும். The field at a point P on the other side of the plane is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க என்ன நடந்திருக்கும், சார் பிளேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இதான் பிளேன். ஸோ சம் டிஸ்டன்ஸ்ல நீங்க பிளஸ் கியூ சார்ஜை வைக்கிறீங்க. ஓகேவா? அவங்க சொல்லுகிற கேஸ்க்கு வாங்க. இது பிளஸ் கியூ இஸ் பிளேஸ்ட் அட் a distance d. ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து டின்னு எடுத்துக்கோங்க. இது இருக்கு இல்லையா? ஸோ அவங்க சொன்ன கேஸுக்கு லைன்ஸ் வரைஞ்சிங்கன்னா ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் பாயிண்ட் பி ஆன் த அதர் சைட் ஆஃப் த பிளேன். இங்க ஒரு பாயிண்ட் பி சூஸ் பண்றீங்க அதர் சைட் ஆஃப் த பிளேன்ல. இந்த பாயிண்ட் பி இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டு லைன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா இங்க என்ன நடந்திருக்கும். இப்போ இங்க என்ன நடந்திருக்கும், இங்க இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும், இங்க இருக்கக்கூடிய பிளஸ் எல்லாம் எங்க வந்துட்டு இருக்கும், இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும். கரெக்டா? மைனஸ் எல்லாம் இங்க வந்துடும் பிகாஸ் இட் இஸ் எ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த பிளேன்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆகிடும், டியூ டு அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன்னால செப்பரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ செப்பரேட் ஆச்சுன்னா நெகட்டிவ் எல்லாம் இந்த பக்கம் வந்துடும், பாசிட்டிவ் எல்லாம் இந்த பக்கம் வந்துடும். பாசிட்டிவ்க்கு எலக்ட்ரிக் லைன்ஸ் எப்படி இருக்கும், இப்போ இதுக்கு எலக்ட்ரிக் லைன்ஸ் வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இங்கிருந்து போகும்போது இதுக்கு அவுட்வர்டாக இருக்கும், இதுக்கு இன்வர்டாக இருக்கும். இங்கே என்ன நடந்திருக்கும், ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாமே லைக் திஸ். இந்த பிளேன்ல இருந்து ஃபீல்ட் லைன்ஸ் இந்த மாதிரி வெளியில் வந்திருக்கும். கரெக்டா? அப்போது இதுதான் பிளேனு. நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன், ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே இப்படி வருதுன்னா அந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்,
பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரியா? பெர்பெண்டிகுலராக இருக்கும். எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட். ஸோ directed perpendicular to the plane and away from the plane. away எதுக்கு? பிகாஸ் இங்கே இருக்கிறது என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். பாசிட்டிவாக இருந்தால் ஃபீல்டு லைன் என்னவா இருக்கும்? அவேவாக இருக்கும். புரியுதா? கிளியரா? ஃபாலோ பண்ண முடியுதா? எஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா E vector dot ds vector, closed surface area E vector dot s vector equal to 0 அப்படின்னு கிடைக்குதுன்னா, அதாவது காஸ்ல அப்ளை பண்ணும்போது, நீங்க காஸ்ல அப்ளை பண்றீங்க, காஸ்ல அப்ளை பண்ணும்போது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா யூஸ் பண்ணி ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அதாவது E vector dot s vectorன்றது என்னது? இங்க டோட்டல் ஃப்ளக்ஸ். டோட்டல் ஃப்ளக்ஸ் எதுக்கு ஈக்குவல்? E vector dot s vector. அதர்வைஸ் காஸ்ல அப்படி அது என்னது? q by epsilon naught. that also equal to என்னது? q by இல்லனா இப்படி எழுதிக்கோங்க, equal to q by epsilon naught. காஸ்ல அப்படி that is equal to 0. the total flux 0 அப்படினா அது எப்போ 0 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 0 உடைய மீனிங் என்ன? ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ் லாவை யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 0ன்னு கிடைச்சா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃப்ளக்ஸ் இஸ் 0 when you are applying காஸ் லா? இதுதான் அந்த கொஸ்டினுடைய மீனிங். புரிஞ்சுதா? அப்போ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த சர்ஃபேஸ் ஆன் இட் இஸ் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆல் சார்ஜஸ் மஸ்ட் நெசசரிலி பி அவுட் சைட் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சி என்ன கொடுத்துருக்காங்க? த நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் lines entering the surface must be equal to number of flux lines leaving it அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த சர்ஃபேஸ் ஆன் இட் இஸ் 0 அப்படின்றது தப்பு. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்சைட் த சர்ஃபேஸ் வந்து 0வா இருக்கணும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம காஸ்ல நம்ம அப்ளை பண்ணும்போது எதை வச்சு அப்ளை பண்றோம்? E vector dot ds vector, அதாவது ஏரியா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டு ஏரியா. ஸோ அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. வெறும் ஃபீல்ட் லைன்ஸை மட்டும் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியாது? ஆன்சர் சொல்ல முடியாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் த சர்ஃபேஸ் ஆன் இட் இஸ் 0ன்னு சொல்ல முடியாது. ஆல் த சார்ஜஸ் மஸ்ட் நெசசரிலி பி அவுட் சைடில் இருந்தால் 0வா இருக்கும். ஏன்? இப்போ இதை ஒரு க்ளோஸ் டு லூப் சூஸ் பண்ணுறீங்க சர்ஃபேஸை, ஒரு சார்ஜ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த சார்ஜ் அவுட் சைடில் இருக்குது, நான் சூஸ் பண்ண க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்சைடில் இங்கே என்ன கிடையாது? இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் என்ன கிடையாது? நோ சார்ஜ், சார்ஜே இல்லை அப்படின்னா ஃப்ளக்ஸ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஏன்னா காஸ்லா படி ஃப்ளக்ஸ் phi equal to q by epsilon naught. the total charge the given closed surface 0னா என்ன சொல்லலாம்? அந்த closed surfaceக்குள்ள சார்ஜே இல்லைன்னு சொல்லிட முடியும். then you can say that is 0. சார்ஜே இல்லை அப்படின்னா you cannot find flux அந்த லூப் அந்த சர்ஃபேஸுக்குள்ள. அவுட் சைடில் இருந்ததுனால நம்ம இன்சைடு அந்த ஏரியா கால்குலேட் பண்ணி, ஏன்னா காஸ்லாவோட இதுபடி அந்த க்ளோஸ்டு அந்த இது ப்ராப்பர்ட்டி என்னது? க்ளோஸ்டு எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கணும், அதுக்குள்ள சார்ஜ் டோட்டல் சார்ஜ் இருந்தால் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க முடியும், q by epsilon naught. ஸோ கண்டிப்பாக இது கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் என்னன்னா, இப்போ சப்போஸ் இதுதான் வந்து ஒரு ஏரியா அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்டர் ஆகுறதும் லீவ் ஆகுறதும் ஒரே டைமில் இருக்குது. அதாவது எவ்வளோ என்டர் ஆகுதோ அட் த சேம் டைம், இப்போ ஒரு 10 ஃபீல்ட் லைன்ஸ் என்டர் ஆகுது, 10 ஃபீல்ட் லைன்ஸ் அதே டைமில் லீவ் ஆகுது அப்படின்னா என்ட்ரிங் லீவிங் ஒரே டைமில் இருந்துட்டு சைமல்டேனியஸாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா அப்போ ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? 0. ஏன்னா அந்த ஃப்ளக்ஸில் ஃபிக்ஸ்டாக என்ன இல்லை, அந்த ஃபீல்ட் லைன்ஸு கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டே ஆகலை, அங்கே நிற்கல. அப்படி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கும் போது 0 ஆகிடும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளக்ஸ் லைன்ஸ் என்டரிங் த சர்ஃபேஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ். ஸோ இதுவும் கரெக்டு. அதனால ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? கிளியரா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளர் கொஸ்டின். ஸோ இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. சம்டைம்ஸ் இதை மட்டும் செப்பரேட்டாக கேட்பாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ரீசன் த ஃப்ளக்ஸ் இஸ் 0 அப்படின்னு இது மட்டும் கரெக்டாக இருக்கும், மீதி எல்லாம் ராங்காக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேஸில் பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டுருக்காங்க. இது 0 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த கிவன் கண்டிஷனில் இது கரெக்ட், இதுவும் கரெக்ட், ரெண்டுமே இட் இஸ் எ வேலிட் ரீசன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் காஸ் லா? ஸோ காஸ் லாவுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தீங்க ஆன்சர் சொல்ல முடியும். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆல் த சார்ஜஸ் வெதர் இன்சைட் ஆர் அவுட் சைடு,
என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, இன்சைட் ஆர் அவுட் சைடு த காசியன் சர்ஃபேஸ் கான்ட்ரிபியூட். இது வந்து போர்டில் கேட்ட ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், அதாவது சிபிஎஸ்சிக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நமக்கு தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க எவ்ரி இயருக்கு. அதாவது ஒரு மாடல் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கும், அந்த இதுவும் அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில டாபிக்ஸாக வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் போர்ட்லேயே அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் கூட சில கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு ஃபைனல் போர்டு வரும்போது. சரியா, அதே மாதிரி சம் கிளஸ்டர் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருந்து கூட கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? ரைட். ஸோ இன்சைட் அண்ட் அவுட் சைடுன்றது என்னது, காஸ் லாவை இன்சைடுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுறோம். கரெக்டாக காசியன் சர்ஃபேஸ் கான்ட்ரிபியூட் டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இன்சைடு அவுட் சைடுக்கு காஸ் லாவை நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்குள்ளே மட்டும் தான் சார்ஜ் இருந்தால் மட்டும் தான் காஸ்ல அப்ளை பண்ணுவோம். அவுட் சைடில் தான் நம்ம அதை பற்றி ஒரே பண்ண மாட்டோம். ஸோ அவுட் சைடு இங்கே என்ன கிடையாது, கரெக்டு கிடையாது. அவுட் சைடு கரெக்டு கிடையாது. ஒன்லி இன்சைடுக்கு மட்டும் தான் காஸ் லாவை அப்ளை பண்ண முடியும். தட்ஸ் வை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். எலக்ட்ரிக் ஃபீல்டு டிபெண்ட்ஸ் ஆன் த ஜியாமெட்ரி ஆஃப் த காசியன் சர்ஃபேஸ். கண்டிப்பாக ஜியாமெட்ரி ஆஃப் த காசியன் சர்ஃபேஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அதாவது அது ஸ்கொயர் ஷேப்பில் தான் சர்க்கிள் ஸ்கொயர் லைக் ஸ்பியர் அந்த மாதிரி ப்ராப்பர் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கணும்னு அவசியம் காஸ்ல யூஸ் பண்ணும்போது தேவையில்லை. ரேண்டமாக நீங்கள் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருந்தால் கூட அதில் டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருந்தும் காஸ்ல அப்ளை பண்ண முடியும். ஸோ காஸ்ல வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஷேப் ஆஃப் த ஜியாமெட்ரி. அதுக்கு தேவை காஸ்ல அப்ளை பண்ணுறதுக்கு தேவை என்னது மட்டும்தான், க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருந்தால் போதும். டசன்ட் மேட்டர் ஹவு தே க்ளோஸ்டு, அது எப்படி க்ளோஸாக இருக்குன்றது பிரச்சனை கிடையாது. அது ரெகுலர் ஷேப்பாக இருந்தாலும் சரி, இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்தாலும் சரி. அதனால இது தப்பு. டிபெண்ட்ஸ்ன்றது கரெக்ட் கிடையாது. இட் இஸ் இண்டிபெண்டன்ட். இது எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஃபீச்சர் தான். காஸ் தேரம் கேன் பி அப்ளைட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, காஸ் தேரம் அப்ளைட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது கரெக்ட். கேன் பி அப்ளைட் சொல்லியிருக்காங்க. கேன் பி அப்ளைட்னா என்ன அர்த்தம், நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு கூட அப்ளை பண்ண முடியும். ஸோ காஸ் லாவை நீங்கள் எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, both uniform electric field and non-uniform electric field ரெண்டுத்துக்குமே நீங்க என்ன பண்ண முடியும், காஸ் லாவை அப்ளை பண்ண முடியும். புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். ஸோ அது கண்டிப்பா கரெக்ட். The electric field over the Gaussian surface remains continuous at uniform at every point என்றது தப்பு. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓவர் காசியன் நீங்கள் சர்ஃபேஸ் எடுத்தீங்கன்னா எவ்ரி பாயிண்ட்ல அது யூனிஃபார்மாக இருக்குன்றது கிடையாது. தட் இஸ் ராங். ஸோ த ஆன்சர் இஸ் சி. புரியுதா? கிளியர்? ஃபாலோ பண்ண முடியுதா? எஸ், ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். the 10 microcoulomb charge, இது வந்து ஒரு JEE क्वेश्चन. ஓகேவா? சோ எப்ப கேட்டிருக்காங்க பாருங்க, 2023 क्वेश्चन. a 10 microcoulomb charge is divided into two parts and placed at 1 centimeter. Placed at 1 centimeter distance so that the repulsive force between them is maximum. The charges of the two parts are அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு 10 மைக்ரோகூலம்ப் சார்ஜ் கொடுத்துறாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் கையில் என்ன கொடுத்துறாங்க, ஒரு 10 மைக்ரோகூலம்ப் சார்ஜை கொடுத்து அதை நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் டிவைட் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் அதை 7 மைக்ரோகூலம்ப் 3 மைக்ரோகூலம்ப் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இல்லை 6 4 5 5 9 1 அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் டிவைட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஆனால் எனக்கு கண்டிஷன் என்ன, அதை ரெண்டுத்தையும் நான் செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் த ஃபோர்ஸ் பிட்வீன், அதாவது த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் இருக்கு இல்லையா, கூலம்ஸ் லா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் இல்லையா, அந்த டூ சார்ஜ் பிட்வீன் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். நீங்கள் சார்ஜை வந்து எப்படி வேணாலும் டிவைட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னது, சேம் டிஸ்டன்ஸ் பிளேஸ் தட், சரிதா, 1 centimeter distance so that repulsive force between them is maximum. 1 centimeter distance நீங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1 centimeter distance நீங்கள் வைக்கணும். அதில் எப்படி பிரித்து வைக்கலாம், எப்படி பிரித்து வச்சா ஃபோர்ஸ் மேக்சிமமாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க. புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ இந்த டைப் ஆஃப், இது வந்து ஒரு டைப். நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்து நீட்டில் வந்து நிறைய டைப் பேட்டர்னாக கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் பேட்டர்ன். என்னன்னா,
உங்ககிட்ட ஒரு n நம்பர் ஆஃப் சார்ஜஸை கொடுத்துட்டு இல்லை அந்த சார்ஜ் க்யூன்னு கூட சொல்லலாம், டோட்டல் சார்ஜ் க்யூ, அதை எப்படி டிவைட் பண்ணி ஒரு ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸில் வைக்கும்போது, இந்த டிஸ்டன்ஸில் ஃபிக்ஸ்டு வைக்கும்போது மேக்ஸிமம் ஃபோர்ஸை எப்போ கெட் பண்ண முடியும், எப்படி டிவைட் பண்ணால் கெட் பண்ண முடியும் அப்படின்னா, தட் இஸ் வெரி சிம்பிள். த டூ சார்ஜஸ் ஷுட் பி டிவைடட் ஈக்குவலி. டூ சார்ஜை ஈக்குவலாக டிவைட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். இது லாஜிக்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணி ப்ரூஃப் பண்ண முடியும். ஏன்னா டிஸ்டன்ஸு கான்ஸ்டன்ட்ன்றதுனால நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஐடியா காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இது ரெண்டும் ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ், சரியா? இந்த டிஸ்டன்ஸை ஃபிக்ஸடாக எடுத்துக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு, ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கு. உங்ககிட்ட டோட்டலாக இப்போ எவ்வளோ இருக்குது சார்ஜ்? 10 மைக்ரோ கூலும், கரெக்டா? டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டுன்றதுனால ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒன்லி ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜ். ப்ரொபோர்ஷனாலிட்டியை அப்ளை பண்ணுங்க. எப்பயுமே ப்ரொபோர்ஷனாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டெப்ஸ் போட தேவையில்லை, சரியா? ஸோ ப்ராடக்ட் வந்து ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ். இப்போ இதில் இருக்கக்கூடிய வேல்யூ நீங்கள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 9 × 1 பிரிச்சிங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 9 கிடைக்கும், கரெக்டா? ஆன்சர் என்ன கிடைக்கும்? 9. 1 × 9 என்ன வரும்? 9. 8 × 2 பிரிச்சிங்கன்னா 8 × 2 என்னது? 16. நான் ஒரு லாஜிக்கல் எப்படி கொண்டு வரேன், அந்த ஐடியாவை கொண்டு வரேன். 7 × 3 21, கரெக்டா? 6 × 4 என்ன வரும்? 24. 5 × 5 5 × 5 25. மறுபடியும் எப்படி பிரிக்கலாம்? இதே பேர் தான் வரும். இங்கே 4ன்னு பிரிச்சிங்கன்னா இங்கே 6ன்னு வரப்போகுது, அவ்வளோதான். அதாவது Q1 Q2ல் Q1 6னா Q2 4. இப்போ மாற்றி பிரித்தாலும் ப்ராடக்ட்டில் ஒரே ஆன்சர் தானே வரப்போகுது. இங்கே 4 இங்கே 6னா திரும்ப என்ன தான் வரும்? 24. இது 3 இது 7ன்னு பிரிச்சா திரும்ப 21. ஸோ எப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்குது? எப்போ இந்த கேஸுக்கு பொறுத்த வரைக்கும் எப்போ மேக்ஸிமம் கிடைச்சிருக்கு? டூ சார்ஜஸ் இஃப் யூ ஆர் டிவைடிங் ஈக்குவலி அப்படின்னா 5 கூலும் மைக்ரோ கூலும் 5 மைக்ரோ கூலும் கிடைக்கும் போது அவங்க ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? ஈக்குவலாக கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதிலிருந்து என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னா, எப்படி கன்க்ளூஷன் கொண்டு வரலாம்? ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு ஒரு சார்ஜஸ் கொடுத்து மேக்ஸிமம் அதை டிவைட் பண்ணால் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா, if Q charges are divided equally, will get what? Maximum force. With the fixed distance between the ஓகே பிட்வீன் த டூ சார்ஜஸ் வந்து என்ன பண்ணுறீங்க? ஈக்குவலாக டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் மேக்ஸிமம் இருக்குது. இப்போ உங்களுக்கு Q சார்ஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி டிவைட் பண்ணு? Q/2 அப்படி டிவைட் பண்ணால் அப்போ மட்டும் தான் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் இருக்குது. வேறு எப்படி டிவைட் பண்ணாலும் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்காது. ஸோ அந்த வேர்டு அங்கே என்னது? மேக்ஸிமம் அப்படின்றது அங்கே கீவேர்டு. எப்போ மேக்ஸிமமாக இருக்குன்னு கேட்பாங்க. தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் கொஷின். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ அப்போ இந்த கேஸுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. ஸோ 5 கரெக்டாக இது நார்மலாக பார்த்துலேயும் கண்டுபிடிச்சாங்க பாருங்க. 1 × 9 9 கம்மியாக இருக்குது. 5 × 5 25, 7 × 3 21, 8 × 2 16. ஸோ இது எல்லாமே என்னது? அந்த 10 மைக்ரோ குழுமை எப்படியெல்லாம் டிவைட் பண்ணால் அந்த 4 ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இருந்தால் ஈக்குவலாக டிவைட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்டை இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். புரிஞ்சுதா? கிளியராடா? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட்.
கரெக்ட் ஆன்சர். போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரெடியா? எஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து 2022 உங்க ப்ரீவியஸ் சிபிஎஸ்இ போர்ட் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. இன் an experiment 3 microscopic latex spheres are sprayed into a chamber and become charged with charges. So கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? சார்ஜஸ் plus 3e plus 5e and minus 3e அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ரெஸ்பெக்டிவ்லி all the 3 spheres came in contact simultaneously for a moment and got separated. Which one of the following are possible values for the final charge on the sphere அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது வந்து ஃபைனலா இந்த ஆப்ஷன்ல கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? see நீங்க டோட்டல் சார்ஜ் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிளான क्वेश्चन, ரொம்ப சிம்பிள் क्वेश्चन. அதோட டோட்டல் சார்ஜ் என்ன வரும் பாருங்க, plus 3e plus 5e minus 3e. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் நெட் சார்ஜை கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இப்போ இங்கே என்ன ஆகிடும்? plus 3e minus 3 கேன்சல் ஆகிடும். ஸோ த ஆன்சர் இஸ் plus 5e. கரெக்ட் தானே? plus 5eன்னு கிடைக்கும். அப்போது இதில் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த இதில் இருக்க எல்லா ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். அதில் எதில் வந்து சம் பண்ணும்போது +5 வருதோ அது பாசிபிள். ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன இன்னொரு மிஸ்டேக் இருக்குது. இன்னொன்று 5e இன்னொன்று இதில் கிடைக்கும். ஆனால் அது ஏன் ஆன்சர்ன்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். 5 + 5 என்னது 10. 10 - 4 இங்கே என்ன கிடைக்கும்? +10 - 4. ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? +6eன்னு கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதை டோட்டல் சார்ஜ் நெட் சார்ஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? ஸோ இது வந்து 12 - 7 என்ன வரும்? +5e. இங்கே சிம்பிளிஃபை பண்ணி பாருங்களேன். இதை வந்து இப்போ 3.5 இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது நமக்கு 9 வரும். 9 - 4 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? +5e. கரெக்டா? இதுலேயுமே +5e கிடைச்சிருக்கு. இங்கே என்ன வந்திருக்கு? -8 + 7 -e ஆகிடுமா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? +4eன்னு கிடைக்கும். +4e. கரெக்ட் தானே? இப்போ இதுல 2 ஆப்ஷன் நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. இது கண்டிப்பா கிடையாது 6e. இது வந்து சிம்பிளிஃபை பண்ணா +4e வந்திருக்கு. கண்டிப்பா அது ரெண்டும் கிடையாது. ரிமைனிங் பாருங்க. இதுல +5e இதுல +5e ரெண்டுமே +5 வந்திருக்குன்னா 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 2 ஆப்ஷன்ல ஒன்று தான் கரெக்ட் ஆன்சர்னு கண்டிப்பாக நமக்கு தெரியுதுங்க. அதில் எப்படி அதை கரெக்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இதில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3.5e 5.5e. நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும். நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு இல்லையா? அதாவது எவ்வளோ சார்ஜ்ன்றது நம்ம எதில் தான் சொல்ல முடியும்? ஹோல் வேல்யூஸில் தான் சொல்ல முடியும். அதாவது நேச்சுரல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 1e இல்லை 2e 3e 4e அப்படியே சொல்ல முடியாது. எத்தனை சார்ஜ் இருக்குன்னா 100 சார்ஜ் இருக்குன்னு சொல்லலாம். 120 சார்ஜ் இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி என்னன்றது எதில் இருக்கணும்? நேச்சுரல் நம்பரில் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர எதில் சொல்ல முடியாது. என்கிட்ட 1.5 சார்ஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நம்பர் ஆஃப் சார்ஜ், கவுண்டிங் வேல்யூஸ், எத்தனை சார்ஜ்னு சொல்கிறது. ஸோ 3.5eன்றது பாசிபிள் கிடையாது. 3eன்னு இருக்கலாம், 4eன்னு இருக்கலாம். ஃப்ராக்ஷனில் நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? நம்பர் ஆஃப் கவுண்டிங் நம்ம எப்பயும் சொல்ல மாட்டோம். 1 2 3 4 தான் சொல்லுமே தவிர கவுண்டிங்கில் சொல்லும் போது எத்தனை ஆப்ஜெக்ட்னா 1 2 3 4 5 ஆப்ஜெக்ட் இருக்குது, 10 ஆப்ஜெக்ட் இருக்குது. அதை டிவைட் பண்ணால் எப்படி டிவைட் பண்ணுறது வேறு, அது ஃப்ராக்ஷன். கவுண்டிங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் சார்ஜஸ். ஓகேவா? இன்டெக்ரல் மல்டிபிள். எஸ், வெரி குட். இன்டெக்ரல் மல்டிபிள். ஸோ n வந்து நமக்கு எதில் இருக்காது? என்ன இருக்கணும்? n = 1 2 3 லைக் தட். ஈவன் 0 ஆல்சோ யூ கேன் டேக். சரியா? இதுதான் நமக்கு இருக்கும். அதனால இது தப்பு. ஸோ ஆன்சர் என்ன வரணும்? +5e. இது ரெண்டுமே பாசிபிளாக வந்திருந்த போது எது எக்ஸாக்டாக கரெக்ட்ன்றது அது கண்டுபிடிக்க தெரியணும். அது அடுத்து ரொம்ப முக்கியம். கிளியர்? சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுவுமே நமக்கு அந்த ஒரு போர்ட் கொஸ்டின் தான். சிபிஎஸ்சி போர்டில் கேட்ட கொஸ்டின் தான். த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு
பாயிண்ட் சார்ஜ் 2q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் சார்ஜ் வந்து 2q அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட் a distance r இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன சொல்லிட்டாங்க? E. The magnitude of electric field due to uniformly thin spherical shell of radius r with a total charge q, distance என்ன சொல்லியிருக்காங்க? r/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. r is very very greater than capital R. capital R என்றது அந்த ஸ்பியரோட ரேடியஸ், அந்த ஷெல்லோட ரேடியஸ், ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸ். ஸ்மால் r என்றது அதற்கு அவுட் சைடில் சூஸ் பண்ணக்கூடிய கேஸ். ஸோ அவுட் சைடில் நம்ம ஸ்பெரிக்கலுக்கு அவுட் சைடில் சூஸ் பண்ணாலே அந்த ஸ்பெரிக்கல் ஷெல் கன்சிடர்ஸ் வாட்? இட் இஸ் எ பாயிண்ட் சார்ஜ். இமேஜின் பண்ணி வேண்டியதான் அது. சரியா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். வாட்ஸ் தி பேசிக் ஃபார்முலா ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்னது? பாயிண்ட் சார்ஜ்னால வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா E is equal to kq/r square. அதர்வைஸ் 1/q/4πε0r² போடலாம், இல்லை 1/4πε0 q/r square. கரெக்டா? இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். கிளியர்? இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சார்ஜ் வந்து 2qன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ qக்கு பதிலாக அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க? இங்க கொஸ்டின்ல 2qன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக இங்கே வேணா கேபிட்டல் qன்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய qக்கு பதிலாக என்ன கிவன்? இது கிவன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல. அப்போ வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட்? E is equal to k. இந்த qக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ண போறேன்? 2 times of q. டிஸ்டன்ஸ் வந்து r ன்னு சொல்லிருக்காங்க. அப்போ r ஸ்கொயர். அப்போ 2kq/r ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to நமக்கு என்ன கிடைக்கும்? 2kq/r ஸ்கொயர். புரியுதா? கிளியர்? அடுத்தவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்கன்னா, இந்த கேஸ்ல பாருங்க, சார்ஜ் வந்து q ன்னு சொல்லிருக்காங்க. டோட்டல் சார்ஜ் வந்து q. இது 2qன்னு சொல்லிருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க? ஆல்ரெடி ஹாஃப் மட்டும். ஆனால் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? r/2 இருந்தா தென் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டர்லிங்க் பண்ணால் என்ன வரும்? எத்தனை டைம்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை என்ன எடுத்துக்கலாம்னா E டேஷ்னு எடுத்துக்கோங்க. கே சார்ஜ் வந்து ஸ்டில் என்னது? q. ஏன்னா q தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க? r/2. ஸோ r/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் அப்போ என்ன வரும் பாருங்க? r/2 ஹோல் ஸ்கொயர் r²/4. கரெக்டா? ரைட்? அப்போ 4 மேலே போயிடும். 4k into q டிவைடட் பை நமக்கு என்ன கிடைக்கும்? r² அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த டேர்ம் உள்ள கொண்டு வாங்க. இது 2kq/r². எனக்கு இதில் நியூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன கிடைக்கும்? ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு 4kq/r². அப்போ இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க. 2 into 2kq/r² எழுதலாமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? கரெக்ட். இந்த டேர்ம் உள்ள கொண்டு வரதுக்காக இது E வந்து இனிஷியல் கேஸ் அந்த கொடுத்த அந்த கண்டிஷன் வந்து 2kq/r². ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2kq/r² போல ஈன்னு எழுதலாம். ஸோ ஃபைனலாக E டேஷ் என்ன கிடைச்சிருக்கு? E டேஷ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் த முன்னாடி கொடுத்த அவங்க என்ன கண்டிஷன் முதல்ல கொடுத்தாலும் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ட்வைஸ் வந்து என்னவா இருக்கு? E டேஷ் இருந்திருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் சி. ஓகேவா? எஸ், கரெக்ட் ஆன்சர் சந்தியா. ஸோ நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட். குட், வெரி குட். வாங்க போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரைட், இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இதுவும் போட் கொஸ்டின் தான். 3 சார்ஜஸ் q மைனஸ் q. ஆக்சுவலாக இங்கே வந்து இது வந்து பிளஸ் q இங்கே இருக்கிறது. 3 charges minus q plus q அப்புறம் q0 are placed shown in the figure. The magnitude of net force on the charge q0 at point to O is. இந்த பர்டிகுலர் சார்ஜ் q0 இங்கே இருக்கு. அது எங்கே இருக்கு? ஆரிஜினில் வச்சிருக்காங்க. அந்த சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் டியூ டு மைனஸ் q டியூ டு பிளஸ் q. மைனஸ் q-வை பாசிட்டிவ் y ஆக்சிஸில் வச்சிருக்காங்க, பிளஸ் q-வை பாசிட்டிவ் x ஆக்சிஸில் வச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த q0 மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்ன? இதான் கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிள். நமக்கு ஆல்ரெடி வெக்டார் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துருக்குறோம். கரெக்டா? அதாவது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பார்த்துருக்கோம். எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஒரு பர்டிகுலர் சார்ஜ் மேலே மல்டிபிள் சார்ஜஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய ப்ராடக்ட், அதாவது கூலம்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அடுத்தது அதனுடைய வெக்டார் டைரக்ஷன் போடணும். அதாவது எந்த டைரக்ஷன் வருது? ஆர் கேப்னு ஜென்ரல் R12 கேப், R13 கேப் லைக் தட் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? டெரிவேஷன்ல டு ரிமெம்பர். இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நெட் ஃபோர்ஸ் ஆன் Q0
இந்த Q0 மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண போகிறேன். அதை எப்படி எழுதலாம்? நெட் ஃபோர்ஸ் ஆன் Q0 எழுதிக்கிறேன். ஃபோர்ஸ் ஆன் Q0 இங்கே இது மேலே வெக்டாரில் எழுதணும். இது கரெக்டாக சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணும்போது வெக்டார் டைரக்ஷன் எழுதி ஆகணும். இங்கே எஃப் வெக்டார் டோட்டல் நெட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டியூ டு மைனஸ் கியூ ஃபோர்ஸ் இது மேலே எவ்வளோ ஆக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் டியூ டு ப்ளஸ் கியூ. கரெக்டாக ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்ஸ் இல்லையா, ப்ளஸ் கியூ ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. ப்ளஸ் கியூ ப்ளஸ் மைனஸ் கியூ. ஃபோர்ஸு டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ், அதே மாதிரி ஃபோர்ஸ் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் இது மேலே எவ்வளோ ஆக்ட் ஆகுதோ கால்குலேட் பண்ணால் நெட் கிடைச்சிரும். கரெக்டாக புரியுதா? கூலும்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் பண்ணுறது கே Q1 Q2 by R². இங்கே டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஏ, இதுவும் ஏ, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதணும் அப்படின்னா, கே Q1 Q2 எழுதும்போது இப்போ இது எழுதும்போது இதான் ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். இதான் என்னது? ப்ளஸ் கியூனால மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். ஒரு சார்ஜ் Q1 வந்து Q0, இன்னொன்று என்னது? ப்ளஸ் கியூ. அப்போ கே Q1 Q2 எழுதும்போது Q into Q0. சொல்றது புரியுதா? Q1 Q2க்கு பதிலாக என்ன எழுதணும்? Q into Q0. Q1 Q, இன்னொன்று என்னது? Q2 வந்து Q0. இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ எழுதணும். ஃபைனலாக ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜ், அதாங்க பாயிண்ட். ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜஸ். டிஸ்டன்ஸ் என்ன வந்திருக்கு பாருங்க, ஏவா ஆருக்கு பதிலாக ஏன்னு கொடுத்துக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். ஸோ கூலும்ஸ் லா படி கே Q1 Q2 by R², கே Q0 by A² அப்படின்னு வந்திருக்கு. இன்ட்டு அடுத்து வெக்டாருடைய டைரக்ஷன் எழுதணும். எப்படி எழுதுவீங்க? ஒன்லி என்னது? ஒன் டைமென்ஷன் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் இருந்தால் எது மட்டும் தான் ப்ரெசென்ட்? ஐ கேப் மட்டும் தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்னா ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னா ப்ளஸ் ஐ கேப், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா மைனஸ் ஐ கேப். இதுவே பிளேனில் இருந்தால் ஐ கேப் ஜே கேப் ரெண்டு சேர்ந்து வந்திருக்கும். 3 டைமென்ஷன் இருந்தால் ஐ கேப் ஜே கேப் கே கேப், அதாவது எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சிஸ் மூணுமே வந்திருக்கும். ஸோ இங்கே டயக்ராமில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் கியூ வந்து அலாங் ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ், மைனஸ் கியூ அலாங் ஒன்லி என்னது இந்த பக்கம் இருக்குது மைனஸ் கியூ. கரெக்டா? ஸோ இங்கே என்ன எழுதணும் நீங்கள்? இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதுனால வெக்டார் காம்பனன்ட் என்னது? வெக்டார் தான் எழுதணும் நம்ம ஃபோர்ஸ். ஸோ தட் இஸ் ஐ கேப். இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதுனால ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ் ப்ரெசென்ட், ஒய் ஜெட் இந்த ஆக்சிஸ் 0. மைனஸ் கியூக்கு வாங்க, இது ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ இங்கே எப்படி எழுதுவீங்க? கே மேக்னிடியூடு தான் எழுதணும். ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது வெக்டார் அப்ளை பண்ணும்போது என்ன எழுத மாட்டோம்? மேக்னிடியூட் ஆஃப் த டூ சார்ஜஸ் தான். ஓகே, மைனஸ் கியூ ப்ளஸ் Q0 கால்குலேட் பண்ணும்போது Q0 into Q தான் நம்ம எழுதணும், மேக்னிடியூட் தான் எழுதுவோம். டைரக்ஷன் வந்து வெக்டாரில் ரெப்ரசென்ட் பண்ணிவிடும். சரியா? அதை நெகட்டிவ் ஏற்ற மாதிரி நம்ம அது கால்குலேட் ஆகிடும். சரி, ரைட். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்ட்டு வெக்டார் டைரக்ஷன் கே Q into Q0 A² இன்ட்டு அடுத்து என்ன வரும்? இது எந்த ஆக்சிஸ்? பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ன்றதுனால ஆன்சர் என்ன வரும்? ப்ளஸ் ஜே கேப். சொன்னது புரிஞ்சுதா? இது டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் Q0. அப்படின்னா வாட் இஸ் த மேக்னிடியூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்குது கொஸ்டின் ஃபைனலாக இங்கே கொடுத்துருக்குது என்னது? மேக்னிடியூட் தான். மேக்னிடியூட் ஆஃப் த கொஸ்டின் வந்து மேக்னிடியூட் ஆஃப் த நெட் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. வித்தவுட் வெக்டாரில் எழுதினா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம் பாருங்க. இதுலேருந்து எதை காமனாக எடுக்கலாம்? கே கியூ Q0 by A² காமனாக எடுத்துருங்க. அப்போ ரிமைனிங் என்ன வந்திருக்கு? ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப், ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப். புரிஞ்சுதா? கிளியரா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் எஃப் வெக்டார் நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா இதுக்கு மாடுலஸ் எடுத்து உங்களுக்கு என்ன ஆகிடும்? கே கியூ Q0 by A² கிடைச்சிடும். கரெக்டா? இது ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். இப்போ கே கியூ Q0 by A² நமக்கு அப்படியே கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? நீங்கள் வெக்டார் காம்பனன்ட்டோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ கேப் ஸ்கொயர் பண்ணிக்கணும், ப்ளஸ் ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட்டு கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் அது மைனஸ் இருந்தாலும் சரி ப்ளஸ் இருந்தாலும் சரி ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கே ப்ளஸ் ஜெட் கே கேப் அப்படி ஒரு வெக்டார் ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் ரூட் ஆஃப் x² ப்ளஸ் y² ப்ளஸ் z². புரிஞ்சுதா? ஸோ அப்போ என்ன வரும்? இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1² ஜே கேப் கோஎஃபிஷியன்ட் இங்கே என்னது? 1² ஸோ அப்போ 1² ப்ளஸ் 1² ரூட் 2 கிடைக்கும். கரெக்டா? 1² 1 இன்னொரு 1² 1 1 + 1 என்னது? 2. ஸோ த ஆன்சர் இஸ் ரூட் 2 கே Q into Q0 divided by A². இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்க? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? எஸ், ரூட் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்டா?
சொல்லியிருக்கீங்க, வெரி குட். புரியுதா? ஸோ இது நம்ம ஆக்சுவலாக சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது. அதாவது நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறது. ஒரு பர்டிகுலர் சார்ஜ் மேலே மல்டிபிள் சார்ஜ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம். அதில் ஆக்சுவலாக அந்த ஐ கேப்னு இங்கே பார்த்துருக்க மாட்டோம். இங்கே இப்போ சப்போஸ் Q1ன்ற ஒரு சார்ஜ் மேலே மல்டிபிள் சார்ஜ் ஆக்ட் ஆகும்போது Q2 Q3 வரும்போது இங்கே என்ன இருப்பீங்க, R12 இங்கே R1 கேப்னு எழுதிருப்பீங்க. அதே மாதிரி அந்த மாதிரி இங்கே நம்ம எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல வெக்டார் எழுதும்போது அது 1 டைமென்ஷன், அதெல்லாம் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இங்கே ப்ராப்பராக டயக்ராம் கொடுத்துட்டாங்க. எக்ஸாக்டாக வந்து ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் இன்னொன்று ஒய் ஆக்சிஸ். எக்ஸாக்டாக நமக்கு அது தெரிஞ்சதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இதில் ஆன்சர் கால்குலேட் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஃபார் திஸ் கேஸ். புரியுதா? ஃபாலோ பண்ண முடியாது. அடுத்த கொஸ்டின் போகலாமா? ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. திஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இந்த மாதிரி போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் பசங்களாக இருக்கும். கொஸ்டின் இன்னோவேட்டிவ் கொஸ்டின்ஸாக இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. என்னன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த கான்செப்ட் நீங்கள் எவ்வளோ தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஃபோர்ஸோடைய கூலம்ஸ் லா ஃபோர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது, சூப்பர் பிரின்சிபல் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்தாலே. மோஸ்ட்லி இங்கே பைத்தாகரஸ் தியரம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நான் அந்த டயகனல்ஸ் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும், இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். 4 objects W, X, Y and Z each with charge plus Q are held fixed at 4 points of a square of side D ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தினுடைய சைடு என்னன்னு சொல்லிட்டாங்க, D. இந்த ஸ்கொயருடைய சைடு என்ன சொல்லியிருக்காங்க கிளியரா, D அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆப்ஜெக்ட் X and Z are on the midpoints of the sides of the square. ஓகே, இது ரெண்டு மிட் பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸும் ஜெட்டும் அந்த ஸ்கொயருடைய சைட்ஸுடைய மிட் பாயிண்ட், இந்த ரெண்டு சைடுடைய மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டாங்க. The electrostatic force exerted object W on the object XF ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய சார்ஜ் இங்க இருக்கக்கூடிய சார்ஜ், இதனால இது ரெண்டுத்துக்கு நடுவில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, Fன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ் ஆன் W ஆன் த ஆப்ஜெக்ட் எக்ஸ், எக்ஸ்னால இது மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து Fன்னு சொல்லிட்டாங்க. தென் the magnitude of force exerted by W on Z என்னவா இருந்திருக்குன்னு கேட்குறாங்க. சொல்றது புரியுதா? இந்த W மேல இந்த Zல இருக்கிற சார்ஜினால எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன, ஃபோர்ஸ் ஆன் W சார்ஜ், அங்கே இருக்கக்கூடிய சார்ஜில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணணும் டியூ டு எந்த சார்ஜினால, Zல இருக்கக்கூடிய சார்ஜினால. இவ்வளோதான் கண்டிஷன். ஸோ ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். அப்போ அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ஸ் F, இந்த ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோர்ஸ் என்ன மாதிரி அவுட்புட்டில் கிடைச்சிருக்கும். அதாவது இந்த நியூ ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து இதை விட கம்பேர் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் இருந்திருக்கும், அதாவது நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருந்து இன்க்ரீசிங் இருக்கலாம் டிக்ரீசிங் இருந்திருக்கலாம். சரியா? ஸோ 1/ல ஃப்ராக்ஷனாக வரும்போது டிக்ரீஸ், அதோட இது கம்மியாக தான் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணி பாருங்க. கொஸ்டின் அவங்க என்னென்ன சொல்லிட்டாங்க, ப்ளஸ் Q அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் என்ன சார்ஜ் இருக்கு, ப்ளஸ் Q. ஸோ இங்கே ப்ளஸ் Q சார்ஜ், இங்கேயும் ப்ளஸ் Q சார்ஜ், ஹியர் ஆல்சோ ப்ளஸ் Q, ஹியர் ஆல்சோ ப்ளஸ் Q. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஈச் சார்ஜும் என்னது மீன்ஸ் ஈச் பாயிண்ட்ல கூட சார்ஜ் என்னது, சேம் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் Q. இந்த டிஸ்டன்ஸ் Dன்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டு மிட் பாயிண்ட்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு அர்த்தம், half of the total distance. கரெக்டா? ஈச் சைடு Dன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே என்னது D because it's a square shape. தெளிவாக சொல்லியிருக்காங்க. the shape of the given diagram என்னது ஸ்கொயர். அப்போ ஈச் சைடு Dனா மிட் பாயிண்டா இருந்தா டிஸ்டன்ஸ் என்னது, half of the total distance. அப்போ இது D/2, இது D/2. அப்போ இங்க என்ன வரும், இந்த சைடு D. இப்போ இதனுடைய ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் ஆன் W டியூ டு X என்ன வருதுன்னு பாருங்க. ஃபோர்ஸ் ஆன் W டியூ டு X, இங்க இருக்கக்கூடிய சார்ஜ் ப்ளஸ் Q, இங்க ப்ளஸ் Q, இங்க டிஸ்டன்ஸ் என்னது ஆக்சுவலா இதன் இடத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, D/2. கரெக்டா? அந்த F ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு F அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோர்ஸ் ஆன் W டியூ டு X என்ன சொல்லியிருக்காங்க, Fன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு கூலம்ஸ் லா ஃபோர்ஸ் என்னது, K ப்ளஸ் Q ப்ளஸ் Q. ஸோ அப்போ Q இன்ட்டு Q என்ன ஆகிடும் உங்களுக்கு, Q ஸ்கொயர். Q1 இன்ட்டு Q2 எழுதும்போது ரெண்டு சார்ஜுமே சேம் நியூமெரிக்கல் வேல்யூல இருந்துச்சுன்னா, அதாவது Q அப்படின்றது என்ன ஆகிடும், மல்டிப்ளை பண்ணும்போது Q ஸ்கொயர் ஆகிடும். டிவைடட் பை டிஸ்டன்ஸ் என்னது, D/2. ஸோ D/2 ஹோல் ஸ்கொயர். புரியுதா? டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, D/2. கரெக்ட் தானே? அந்த கண்டிஷன் படி இது D/2.
இதை சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் 4kq² டிவைடட் பை d ஸ்கொயர் கிடைக்கும். கரெக்டா? 4kq² டிவைடட் பை d ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து F. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? டபிள்யூக்கும் ஜெட்டுக்கும் உள்ள ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு சார்ஜுக்கு பிட்வீனில் இருக்கிற ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணணும்னா என்ன தெரியணும்? அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் தெரியணும். டிஸ்டன்ஸ்ன்றது எப்பயுமே ஸ்ட்ரைட் லைன் தான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு சார்ஜுக்கு பிட்வீன் நீங்கள் கூலம்ஸில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ரெண்டு சார்ஜுக்கு பிட்வீன் ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அது ரெண்டுத்துக்கு டேரக்டாக என்ன பண்ணணும்? எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ அப்போ கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னது? அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது? ஃபோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். புரியுதா? ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே என்ன வரக்கூடாது, லைக் அந்த இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்போ இல்லை எல் ஷேப்போ அந்த மாதிரி கேஸ்லாம் எடுக்க மாட்டோம். எப்பயுமே டிஸ்டன்ஸ்ன்றது எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட் லைன் ரெண்டு பாயிண்ட்டுக்கு பிட்வீனில். ஸோ அப்போ இதுதான் டிஸ்டன்ஸ். இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? இது 90 டிகிரி, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த கேஸுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் எதுக்கும் டபிள்யூக்கும் ஜெட்டுக்குமா? ஸோ அதோடைய டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? டி டேஷ் எடுத்துக்கிறேன் டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக. ரூட் ஆஃப் இது ஹைபார்டினஸ் சைடா? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைபார்டினஸ் சைடு. அப்போ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் இந்த டூ சைடு. ஒன்று டி, இன்னொன்று என்னது? d/2. ஸோ d ஸ்கொயர் பிளஸ் d/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. d ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் பை 4. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? 5 டைம்ஸ் ஆஃப் d ஸ்கொயர் பை 4னு கிடைக்கும். இது d டேஷ். ஆக்சுவலாக நமக்கு தேவையானதே d டேஷ் தான். அப்போ d டேஷ் ஸ்கொயர் எதுக்கு கிடைக்கும் பாருங்க? 5d ஸ்கொயர் பை 4னு கிடைக்கும். கரெக்டா? 5d டேஷ் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்? 5d ஸ்கொயர் பை 4. எதுக்கு நான் இதை கால்குலேட் பண்ணிருக்கேன்னு தெரியுதா? d டேஷ் ஸ்கொயர் ஏன் கால்குலேட் பண்ணுறேன்னு? 5d ஏன்னா ஃபார்முலா எனக்கு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் தான் வேணும். இல்லைனாலும் நீங்கள் இதை சப்ஸ்டிட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் அதில் போடுவீங்க. ஃபைனலாக அது ரூட் என்ன ஆகிடும்? ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது கேன்சல் ஆகிட போகுது. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ d டேஷ் ஸ்கொயர் தான் எனக்கு வேணும். இப்போ நான் அடுத்து என்ன கால்குலேட் பண்ண போகிறேன்? ஃபோர்ஸ். இப்போ நான் கால்குலேட் பண்ண போகிறது என்னது? ஃபோர்ஸ் ஆன் W டியூ டு Z. அதான் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஃபோர்ஸ் ஆன் W டியூ டு Z. இங்கே இருக்கக்கூடிய சார்ஜினால இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? அதனுடைய டிஸ்டன்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். புரிஞ்சுதா? தெளிவா? ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் தான் இது எல்லாமே. இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்னு பாருங்க. K Q into Q. டிஸ்டன்ஸ் என்னது? d டேஷ் என்னன்னு சொல்லிருக்கிறேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் இதை நான் d டேஷ்னு எடுத்துக்கிட்டேன். இந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்? d டேஷ். d டேஷ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் W and Z. W and Z. அப்போ d டேஷ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரணும்? ஆக்சுவலாக என்ன வரும்? d டேஷ் ஸ்கொயர்னு வரும். தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் W and Z. அப்போ சிம்பிளிஃபை பண்ணா KQ ஸ்கொயர் பை என்ன வரும்? 5d ஸ்கொயர் பை 4னு கிடைக்கும். பிகாஸ் d டேஷ் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்? 5d ஸ்கொயர் பை 4க்கு ஈக்குவல். புரியுதா? கிளியரா? இப்போ இந்த 4 எங்க போய்டும்? நியூமரேட்டருக்கு போய்டுமா? 4kq ஸ்கொயர் டிவைடட் பை 5d ஸ்கொயர். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் இது ரெண்டு Fன்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த F எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தாங்க? என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 4kq ஸ்கொயர் பை d ஸ்கொயர். 4kq ஸ்கொயர் பை d ஸ்கொயர்னா இங்க பாருங்க 4kq ஸ்கொயர் பை d ஸ்கொயர் இருக்கா? see here அந்த டேர்ம் எங்க இருக்கு? 4 see here. Yes. 4kq ஸ்கொயர் பை d ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதலாம்? என்ன எழுதலாம்? Fன்னு எழுதலாம். கரெக்டா? அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? F/5ன்னு கிடைக்கும். F dash என்ன கிடைக்கும்? F dash equal to F divided by 5. கரெக்ட் தானே? F dash equal to F divided by 5. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்ச F வந்து 4kq ஸ்கொயர் பை d ஸ்கொயர். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களோ கரெக்டாக அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஸ்டினில் ரீட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வேர்டோட மீனிங் தெரியணும். ஸோ ஸ்கொயர்னா நமக்கு தெரியும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்.
அதுக்கப்புறம் அதில் மிட் பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா அப்போ மிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? அப்போ 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆஃப் ஆகிடும். மிட் பாயிண்ட்டுக்கும் அந்த இன்னொரு கார்னருக்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ d/2 ஆல் சார்ஜஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு சார்ஜுக்கு இன்னொரு சார்ஜுக்குள்ள அந்த மிட் பாயிண்ட்ல இருக்க சார்ஜ் வந்து எக்ஸுக்கும் டபிள்யூக்குள்ள டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து அந்த சார்ஜ்னால ப்ரொடியூஸ் ஃபோர்ஸ் ஆன் டபிள்யூ வந்து என்ன சொல்லிட்டாங்க எஃப். அப்படின்னா ஜெட்ல இருந்து எங்கே வரணும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுங்க. அதாவது டயகனல் கிடைக்கும். டயகனல் இல்லை லைக் டைரக்ட் லைன் கிடைக்கும். இதுக்கு டபிள்யூக்கும் ஜெட்டுக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் வில் கெட் த ஆன்சர். புரியுதா? புரியுதா? எஸ், f/5 is the correct answer. Very good. ஸோ எல்லாருக்குமே ஐ திங்க் ப்ராக்டிகல்ஸ்லாம் முடிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் எல்லோரும் போர்டு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் தான் பிஸியாக இருப்பீங்க. கரெக்டாக 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கரெக்டாக எத்தனை பேர் இங்கே ஆக்சுவலாக இப்போ நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் கரெக்டாக 12th படிக்கிறீங்க. ஏன்னா எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எவ்வளோ பேர் இப்போ ஆக்சுவலாக கரெக்டாக படிச்சுன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். எஸ், எல்லா லெசனுக்கும் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக எல்லா சாப்டருமே நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டரில் தான் போகிறேன். உங்களுக்கு போர்டு எக்ஸாமும் நீட்டுக்கும் தேவையான மாதிரி கவர் பண்ணுற மாதிரி 1 மார்க்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2த்துக்குமே கவர் ஆகிடும். ஈவன் நீங்கள் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் அது கவர் ஆகிடும். எல்லாத்துக்கும் அது காமன் தான். சரியா? எஸ், கண்டிப்பாக இருக்குது. நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லையா ஸ்டார்டிங்கில். நீங்கள் இப்போ தான் இதுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டு உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய எவ்ரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா கான்செப்ட் ஈவன் டெரிவேஷன் எதாவது முக்கியமான டெரிவேஷன் அப்புறம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கூடிய பாயிண்ட்ஸு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் நீங்கள் அடிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு மேரத்தான் கிளாஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். அதாவது உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி, அதாவது முன்னாடினா நியரஸ்ட் கிடையாது, நம்ம இன்பிட்வீனில் ஸ்லோவாக எல்லாத்தையுமே பார்க்க தான் போகிறோம். சாப்டர் வைஸ் ஃபஸ்ட்டு கொஷின்ஸை நிறைய பார்த்துருவோம். அப்புறம் கம்ப்ளீட்டாக இம்பார்ட்டண்ட் ஆல் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அண்ட் டெரிவேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எல்லாத்தையும் ஜஸ்ட் அதையும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுவோம். உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரிவிஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்குது எதெல்லாம் நம்ம மறந்துவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணும்போது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம். சரியா? கரெக்ட். ஸோ அதே மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சுத்தமாக டைம் கிடையாது. அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்பர் ஒரு பிளான் உங்களுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க வீக்காக இருக்கீங்களோ ப்ரிப்ரேஷன் பிளானை போட்டுட்டு அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அது வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம நிறைய பிளான் போடுவோம், என்ன பண்ண மாட்டோம், போட்ட பிளான் படி எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். சரியா? இன்னொன்று நான் காமனாக வந்து போர்டு படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நீட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கோ இல்லை பர்டிகுலராக இப்போ நான் சொல்ல வரும்போது போர்டு எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா 2 விஷயத்தை நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சுக்கூடாது. ஒன்று வந்து உங்கள் பக்கத்தில் கண்டிப்பாக கிளாக் இருக்கக்கூடாது. 2வது ஃபோன் இருக்கக்கூடாது. இது 2த்தையும் ஓரம் வச்சுட்டு நீங்கள் அந்த சப்ஜெக்டை படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு என்னென்னலாம் வந்து கான்செப்ட் நோட்ஸ் எடுக்க முடியுமோ ரிவிஷன் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எப்போ டயர்ட் ஆகுது வாட்டர் பாட்டில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகும்போது மட்டும் நீங்கள் எழுந்து போங்க. இல்லை உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் எழுந்து போங்க. நம்ம பக்கத்தில் ஃபோனோ இல்லை கிளாக்கோ இருக்கும்போது என்ன ஆகுனா 2 ஹவர்ஸ் படிச்சிட்டோம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், ஒரு 4 ஹவர்ஸ் கண்டிப்பாக படிச்சோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். மைண்ட் என்னன்னா அந்த ஹவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி மென்டலி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கேப் கொடுப்போம்னு அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த அந்த டைமை வந்து உங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. 2 ஹவர்ஸ் இவ்வளோ தான் கம்மியாக படிச்சிருக்கிறோமா, அது இவ்வளோ டாபிக் ஒன்றும் படிக்காமல் இருக்கிறோமே, அந்த நர்வஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபாஸ்ட்டாக படித்து முடிக்கணும். இன்றைக்கி டேட்டில் நம்ம இவ்வளோ கவர் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் வேகமாக தள்ளுவீங்க. அப்போ என்ன ஆகிடும்னா தெளிவாக படிக்காமல் போயிடுவீங்க. ஸோ நீங்கள் டைமை ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் படித்தது எல்லாம் மைண்டில் இருக்கணும், எதுவுமே மறக்கக்கூடாது. நீங்கள் அது எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அதை ஸ்ட்ராங் பண்ணிவிடுங்க. ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆனால் கூட நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட முடியும். ஏன்னா நமக்கு இப்போ டைம் இருக்குது, அதுக்காக சொல்ல வரேன். பட் நீங்கள் அந்த டைம் பார்த்துக்கிட்டு படிக்கும்போது ப்ரெஷர் உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அப்பப்போ பிரேக் எடுக்கணும்னு தோணும். மென்டலி அது வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது ரிஜிஸ்டர் ஆகிடும். ஒரு 4 ஹவர்ஸ் படிச்சிட்டோம், ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுப்போம். அது வாலண்டியராக ரெஸ்ட் எடுக்கும் நம்ம நினைப்போம். ஈவன் நமக்கு எனர்ஜி சம்டைம்ஸ் இருக்கும், ஆனால் 4 ஹவர்ஸ் படிச்சிட்டோன்ற ஒரு மைண்ட் செட்டு தான் நம்ம மைண்டில் இருக்கோம் தவிர ரெஸ்ட் எடுக்கணும்னு தோண ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா இதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கூடாது. ரிவிஷன் பண்ணும்போதோ இல்லை ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதோ உங்களுக்காக டயர்ட் ஆகணும், உங்களுக்காக கேப் தேவைன்றது உங்களுடைய பாடி டிமாண்ட் பண்ணணும். போதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ரொம்ப சேச்சுரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்ன போது தான் நீங்கள் எதுக்கணும். சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப சப்ஜெக்ட் உள்ள மெர்ஜ் ஆகிட்டிங்கன்னா
7 hours 4 hours கூட உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. எப்படி எவ்வளோ டைம் போச்சுன்னு தெரியாது. நீங்கள் சப்ஜெக்ட் உள்ள கம்ப்ளீட்டாக வந்து இன்வால்வ் ஆகும்போது உங்களுக்கு அந்த டைம் போச்சு இந்த பிரச்சனையே உங்களுக்கு தெரியாது. மீன்ஸ் டைம் எப்படி ஓடிச்சுன்னு தெரியாது. அன்வான்டாக நீங்கள் அடிக்கடி டைம் பார்க்குற அந்த ஹேபிட் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் போர்டு எக்ஸாம். ஸோ அப்போ சப்ஜெக்ட்டு ரொம்ப தெளிவாகிங்க. அந்த ப்ரெஷர் உங்களுக்கு கொஞ்சம் குறையும். கிளாரிட்டி உங்களுக்கு நிறைய வேணுன்றது மட்டும் தான் உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஷின்ஸை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் டெக்ஸ்ட் புக்கை மட்டும் தான் படிக்கிறீங்க. வெறும் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை மட்டும் படிச்சுன்னா நீங்கள் போர்டில் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியாது. தட் இஸ் ட்ரூ. அதுதான் நமக்கு ஃபண்டமெண்டல் டெக்ஸ்ட் புக்காக இருந்தாலும் கொஷின்ஸ் எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அது தரவு பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதே மாதிரி எக்ஸாம்பிளர் தயவு செஞ்சு மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளரில் இருக்கிற கொஷின் நிறைய கொஷின் டிட்டோவாக ரிப்பீட் ஆகிருக்குது. எக்ஸாம்பிளர் அதையுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது கிடையாது. டெக்ஸ்ட் புக்கோட படிச்சுட்டு அதோட போயிட வேண்டியது. அப்புறம் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்குது சார், இந்த கொஷின்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல, இல்லை இந்த மாதிரி ஒரு மாடல் கொஷின் நான் பார்த்ததில்ல. எந்த கொஷினுமே முதல்ல புதுசு கிடையாது. முதல்ல அது புரிஞ்சுங்க. எல்லாமே கான்செப்டை பேஸ் பண்ணி ரிப்பீட் ஆன சின்ன சின்ன மாடல் கொஷின்ஸ் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ட்விஸ்ட் பண்ணுவாங்களே தவிர நத்திங் இஸ் நியூ. எதுவுமே நியூ கொஸ்டின் கிடையாது. அது உனக்கு புரியறதுக்கு நீ நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அது நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஓ இவ்வளோ காமனாக இவ்வளோ பேட்டர்னில் கொஸ்டின் வந்திருக்குதா அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னொன்று கம்ப்ளீட்டாக கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இப்போ இந்த கொஸ்டின் இப்போ போட்ட லாஸ்ட்டாக இதில் என்ன ஜஸ்ட் கூலம்ஸ்லாம் அப்ளை பண்ணுறோம். அதில் என்ன பெருசாக இருக்குது? கூலம்ஸ்லாம் நமக்கு தெரியும். பட் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது தான் அந்த சுச்சுவேஷனுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணணுன்றது நமக்கு தெரியும். அதுக்கு தான் நிறைய ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறது. ப்ராக்டிஸ் பண்ணாமல் போவாதீங்க தயவு செஞ்சு. ஈவன் டெரிவேஷனாக இருந்தாலும் சும்மா கொஸ்டின் ஆன்சர் படிக்கிற மாதிரி பேஜஸை திருப்பிட்டு இருக்காங்க. இது ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து தேரி கொஸ்டின் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபியூ லைன்ஸ் தெரிஞ்ச 4 வேர்ட்ஸை வச்சுட்டு ஏதாவது அப்படியே பேஜஸை ஃபில் பண்ணுறதுக்கு. ஓகே, கரெக்டான அந்த ஸ்டெப்ஸ் இல்லைனாலோ இல்லை அந்த ஃபார்முலா கரெக்டாக இல்லைனாலோ வாஷ் அவுட் அந்த கொஸ்டினுக்கான மார்க்கு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பி கேர்ஃபுல். உங்கள் விருப்பத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரைட். அப்புறம் அடுத்தது, கன்சிடர் அன் அன்சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர். A positive point charge is placed outside the sphere. Point charge outside the sphere. The net charge on the sphere is then என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சராக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அன்சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர் அப்படி இருக்குன்னா அது உள்ள என்னவா இருக்கும்? அதில் இருக்கக்கூடிய ஆல் சார்ஜஸ் உங்களுக்கு என்னவா இருக்குது? ஈக்குவலாக இருக்குமா? லைக் சப்போஸ் ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? கரெக்ட். இப்போ consider an uncharged conducting sphere. A positive point charge is placed outside the sphere. அடுத்த கேஸ்ல இப்போ என்ன பண்றேன்? இது ஃபர்ஸ்ட், இது இனிஷியலா இருக்கிறது. இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜை பிளஸ் கியூவை கொண்டு வந்தனா என்ன நடக்குங்க? If you are placing outside the sphere, பாசிட்டிவ் சார்ஜ் அவுட்சைடு ஸ்பியர்ல வச்சிங்கன்னா என்ன நடக்கும்? இங்க வைக்கும்போது இங்க இருந்த பிளஸ் எல்லாம் ரிப்பல்சிவ் நேச்சர்னால எங்க வந்துடும்? இங்க வந்துருமா? நெகட்டிவ்லாம் எங்க வந்துடும்? லைக் திஸ். கரெக்ட்? இது ஜென்ரலா பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆகும்? அதுக்குள்ள எங்க வேணாலும் இருந்திருக்கும். கரெக்டா? இது ரெண்டும் சேர்ந்து இருந்திருக்கும். ஆனா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அந்த ஸ்பியர் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா டியூ டு இண்டக்ஷன் ப்ராசஸ்ல என்ன நடக்கும்? அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ப்ராசஸ்னால இப்போ நெகட்டிவ் எல்லாம் அட்ராக்ஷனுக்கு வந்துடும், பாசிட்டிவ்க்கு. பாசிட்டிவ்லாம் ரிப்பல்ஷன் நேச்சர்ல செப்பரேட் ஆகிடும், அவ்வளோதான். ஆனால் இது ஸ்டில் எங்கே போகாதுங்க? இந்த ஸ்பியரை விட்டு வெளியில் ஆக்சுவலாக வெளியில் வராது. சரியா? அப்போது நெட் சார்ஜ் இங்கேயும் 0 தான், இங்கேயும் என்னது 0 தான். இங்கேயும் என்னது உங்களுக்கு டோட்டல் சார்ஜ் 0, இங்கேயும் டோட்டல் சார்ஜ் 0. சொல்கிறது புரியுதா? ஜஸ்ட் செப்பரேட்டாக இருக்குது. ஆனால் டோட்டல் சார்ஜ் என்ன ஆகலை? சேஞ்ச் ஆகலை. இங்கேயும் 0 தான் இருக்குது, இங்கேயும் 0 தான் இருக்கும். நெட் சார்ஜ் ஆட் பண்ணிங்கன்னா அப்போது நெகட்டிவ் அண்டு நான் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் என்ன கொடுக்குறாங்க? பாசிட்டிவ் அண்டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த ஸ்பியர், நெகட்டிவ் appears at a point surface of the closest point. ஃபைனல் என்னது? the net charge on the sphere is என்ன வரும்? 0. இது ரெண்டும் செப்பரேட் ஆயிருக்கே தவிர அதை விட்டு என்ன போகல, வெளியில வரல. இண்டக்ஷன்னால என்ன நடக்குது? பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்னாக்க அங்கங்க மிங்கிளா இருந்து பிரியுது டியூ டு அட்ராக்ஷன் ரிப்பல்ஷனால, அவ்வளவுதானே தவிர ஸ்டில் இதை விட்டு அது என்ன ஆகாது, வெளியில போகாது. அதுல இருந்த பிளஸோ மைனஸோ என்ன பண்ணல, இதை விட்டு வெளியில போகாது. அப்ப நெட் சார்ஜ் இங்கேயும் உங்களுக்கு என்னது 0. அந்த பிளஸ் கியூ கொண்டு வரதுக்கு முன்னாடி, கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னதான் இருக்க போகுது? 0 தான் இருக்க போகுது.
சொல்கிறது புரியுதா? கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்றதை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். அதனுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி அப்ளை பண்ணணும் இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். கட் இட்? புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A small object with charge q and weight mg is attached to one end of a string of length L attached to a stationary support. The system is placed in a uniform horizontal electric field shown in the figure. Diagram like கொடுத்திருக்காங்க. Okay. In the accompanying figure, in the presence of the field, the string makes a constant angle theta with vertical. அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு string. சரியா? அதோட லென்த் அப்படி L. The sign and magnitude of Q என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஃபோர்ஸ் ஃபார்முலாவை உள்ள இன்வால்வ் பண்ணி ஆகணும். அதாவது டென்ஷன் ஃபோர்ஸை உள்ள கொண்டு வந்தாகணும் இந்த கேஸில். ஏன்னா ஸ்ட்ரிங் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க சொன்ன கேஸுக்கு பாருங்க. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருந்திருக்கு. இந்த கேஸில் சம் லென்த். ஸோ இது வந்து ஒரு ஏதோ ஒரு லென்த்னு எடுத்துப்போம். இதுதான் வந்து ஒரு சார்ஜ். இது வந்து என்ன சொல்றாங்க? சம் சார்ஜ் இது. ஓகேவா? இந்த சார்ஜ் வந்து என்ன இருக்கு? இது வந்து பிளஸ் கியூ சார்ஜ். கரெக்டா? கொஸ்டின் அதான் சொல்லியிருக்கிறாங்க. A small object with charge Q, weight என்ன சொல்லியிருக்கிறாங்க? mg அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அது எவ்வளோ ஆங்கிள் டிவேட் ஆகுன்னு சொல்லியிருக்கிறாங்க? லைக் திஸ். இப்போ அது என்ன வந்திருக்குன்னா இப்போ இந்த இடத்துல வந்திருக்கு லைக் திஸ். தீட்டா அப்படின்ற ஆங்கிள் அந்த சார்ஜ் இப்போ இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? இதான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து அது இங்கே மூவ் ஆயிருக்கு. அதாவது இந்த சார்ஜ் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இமேஜின் பண்ணிடணும்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கு, அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு கியூ சார்ஜை வந்து ஹேங்கிங்கில் வச்சுருந்துருக்காங்க. அதை இடத்த நீங்கள் பிளேஸ் பண்ண உடனே டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இங்கே என்ன இருந்திருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு. டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அந்த சார்ஜுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுனால என்ன ஆயிருக்கு? தீட்டா டிவியேஷனில் இந்த இடத்துக்கு வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த சார்ஜுடைய கியூ வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த எக்ஸ்பிரஷனில் இப்போ இங்கே இருக்கும்போது சார்ஜுடைய கியூ வேல்யூ அந்த கிவன் ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? அப்போது இதனுடைய சம் லென்த் இது எல்லாம் வச்சுக்கோங்க. இதில் வந்து டென்ஷன் ஸ்ட்ரிங் இருந்தால் அங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? டென்ஷனை கம்பேர் பண்ண முடியும். கரெக்டாக? ஏன்னா மாஸ் இன்டு கிராவிட்டி. மாஸ் ஆல்சோ கிவன் இன் த கொஸ்டின். அப்போ இந்த கேஸில் இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னென்ன அர்த்தம்? மாஸ் இன்டு கிராவிட்டி. கரெக்டா? கிராவிட்டி எப்படி ஆக்ட் ஆகும்? டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். மாஸ் இன்டு கிராவிட்டி. இந்த சார்ஜ் இங்கே பிளேஸ் பண்ண உடனே இங்கே இந்த பக்கம் மூவ் ஆச்சு இல்லையா? இங்கே மூவ் ஆனதுக்கான காரணம் என்ன? ஃபோர்ஸ் F is equal to QE. இந்த இடத்துல வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து டியூ டு கிராவிட்டி mg. இந்த பக்கம் மூவ் ஆனது காரணம் இங்கிருந்து டியூ டு எந்த ஃபோர்ஸ்னால? ஃபோர்ஸ் F is equal to QE, தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலையும் சார்ஜ் இருந்ததுனாலையும் Q அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததுனால இங்கிருந்து என்ன ஆயிடுச்சு? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இங்கே போயிருக்கு. அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஃபோர்ஸ் F is equal to என்னவா இருக்கும்? QE இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? இப்போ டென்ஷன் ஃபோர்ஸை உள்ள கொண்டு வரணும். இந்த இடத்துல என்ன ஃபோர்ஸ் இருந்திருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். இந்த டைரக்ஷன்ல என்ன ஃபோர்ஸ் இருந்திருக்கும் டியூ டு டென்ஷன்? ஏன்னா இன்க்ளைண்டா இருக்கு இல்லையா? இந்த டைரக்ஷன்ல என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? இதை ரெண்டு கால்குலேட் பண்ணா இப்போ ஆன்சர் முடிஞ்சது. சொல்றது புரியுதா? இது வந்து டென்ஷன். டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருந்திருக்கும் நமக்கு? இங்கே இந்த பக்கம் இருக்குமா? கரெக்ட். டென்ஷன் ஃபோர்ஸ் நமக்கு இந்த பக்கம் இருந்திருக்கும். இது வந்து டி இப்படி இருந்திருக்கும். அப்போ இது வந்து ரிசல்டன்ட். இது வந்து ஒய் ஆக்சிஸ் அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த ரெண்டு டைரக்ஷன்ல டென்ஷன் ஃபோர்ஸ் என்னவா இருந்திருக்கும்? இந்த ஆங்கிள் ஆக்சுவலா என்னவா இருக்கும்? இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் சொல்ல முடியுமா? இந்த ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு இருந்திருக்கும். பிகாஸ் என்னது? இந்த டூ லைன்ஸ் என்னன்னு அர்த்தம்? பேரலல். இந்த டூ லைன் பேரலா இருந்தா இது என்னது? டிரான்ஸ்வர்சல். 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். டூ லைன்ஸ் ஆர் பேரலா இருந்து அதில் ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன், அதாவது அந்த ரெண்டு பேரல் லைன் கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டால் என்னது? டிரான்ஸ்வர்சல் லைன். அப்படி இருந்தால் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது தீட்டானா அப்போ இதுவும் என்ன ஆகிடும்?
தீட்டா அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஃபைனலாக இங்கே டி காஸ் தீட்டா அப்படின்னு கிடைச்சிரும். இது நமக்கு என்ன கிடைச்சிரும், டி சைன் தீட்டா அப்படின்னு கிடைச்சிரும். கரெக்டா? இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆகிடும். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகிடும், இங்கே ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக கிடைச்சிரும். ஸோ ஃபைனலாக இதை சால்வ் பண்ணால் we will get the answer. That is very simple concept. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்னது, ஈக்குவல். ஹேங்கிங்கில் இருக்குன்னா என்ன அர்த்தம், மீன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாமல் இருக்குன்னா ஈக்குலிபிரியமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட்டில் இருந்திருக்கும். ஓகே, ஸ்பேஸ் இருக்குமா இதில், சரி போட்டுலாம் விடுங்க. டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜிக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் டி சைன் தீட்டா எதுக்கு ஈக்குவல், கியூஇக்கு ஈக்குவல். சொல்றது புரியுதா? இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அதே மாதிரி இந்த டூ ஃபோர்ஸ் என்னது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ டி சைன் தீட்டா எஃப் கியூஇக்கு ஈக்குவல், இந்த ஃபோர்ஸ் வந்து டி காஸ் தீட்டா எம்ஜிக்கு ஈக்குவல். ஸோ அந்த வெக்டார் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியதான். இப்போ இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுங்க. இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும், டி சைன் தீட்டா பை டி காஸ் தீட்டா equal to QE divided by what, mg. QE divided by mg. So tt cancel ஆயிடும். sin theta by cos theta என்ன அர்த்தம், tan theta. tan theta equal to QE divided by mg. கரெக்டா? क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, சார்ஜ் q கேட்டிருக்காங்க. அப்ப இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், m into g by e into tan theta equal to q. அதாவது m into g இங்க நியூமரேட்டருக்கு போய்டும், இங்க இருக்கக்கூடிய e எங்க வந்துரும், டினாமினேட்டருக்கு வந்துரும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நீங்க பண்ணீங்கன்னா சோ அப்ப ஃபைனலா என்ன கிடைச்சிருக்கு, m into g by e tan theta. சோ எங்க இருக்கு பாருங்க, பட் சைன் வந்து இங்க பாசிட்டிவ் with magnitude mg by e tan theta. புரியுதா? கிளியர்? ஸோ இது கொஞ்சம் கால்குலேஷன் போட்டு சால்வ் பண்ண வேண்டிய கேஸ். இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் நம்ம ஜென்ரலாக இங்கே யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 3 ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒன்று வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் கூட தீட்டா ஆங்கிள் இன்க்ளைண்டாக இருக்கும்போது நம்ம என்ன ஆகும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தெரிஞ்சுன்னா எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் ஃபோர்ஸை செப்பரேட் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம நெட் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ இங்கே எக்ஸ் ஆக்ஸில் எப்படி டிவைட் ஆகுது, ஒய் ஆக்ஸில் எப்படி டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே மாஸும் கொடுத்து சார்ஜ் கொடுத்துருக்காங்க, அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அதனால அங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது QE. மாஸ் இருக்கிறதுனால மாஸ் இன்ட்டு கிராவிட்டி அது இருக்கிறனால அந்த ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டினால ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், அதாவது வெயிட் அதுவும் இருந்திருக்கு. அப்போ டென்ஷன் கூட கனெக்ட் பண்ணும்போது வெர்டிகல் காம்பனண்ட், அதுக்கப்புறம் என்னது ஹரிசாண்டல் காம்பனண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கால்குலேட் பண்ணாலும் நீங்கள் அதுக்கப்புறம் அதனுடைய ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். புரிஞ்சுதா? எஸ் எஸ், கரெக்ட் ஆன்சர், குட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A point charge is situated at a distance r from a short electric dipole on its axis experience a force F vector if the distance of the charge is 2r. The force on the charge will be கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, r டிஸ்டன்ஸில் எலக்ட்ரிக் டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கே ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஷார்ட் எலக்ட்ரிக் டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷார்ட் எலக்ட்ரிக் டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ்னா ஃபார் லார்ஜ் டிஸ்டன்ஸ் கேஸுக்கு எலக்ட்ரிக் டைபோலுடைய ஃபார்முலாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எலக்ட்ரிக் டைபோல் ஃபார்முலா ஆன் த ஆக்சிஸ் ஒன்று இருக்குது, ஈக்குவல் சி. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஒரு டெரிவேஷன் படிச்சிங்கனாலும் அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் கண்டிப்பாக தெரியணும். சரியா? 1 செகண்ட் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ரைட். ஸோ நீங்கள் எந்த சாப்டருடைய டெரிவேஷன் படித்தாலும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த சாப்டருடைய ஃபைனல் ரிசல்ட், அந்த டெரிவேஷன் சார் அந்த டெரிவேஷனுடைய ஃபைனல் ஃபார்முலாவை ஹைலைட் பண்ணி கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு ப்ராப்ளமாக அது பேஸ் பண்ணியிருக்கோம்,
சில நேரத்தில் 1 மார்க் அதை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ கண்டிப்பாக டெரிவேஷன் எப்படி உங்களுக்கு போட தெரியணுமோ அது வந்து அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் போடணும். ஃபைனல் ரிசல்ட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். சரியா? ஸோ இப்போ ஆன் த ஆக்சிஸுக்கு ஃபார் லார்ஜ் டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம்? நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 2k p வெக்டார் டிவைடட் பை r கியூப். ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? இது ஆன் த ஆக்சிஸ். இதான் என்னது? ஆன் த ஆக்சிஸ்ல நம்ம கால்குலேட் பண்றது. r வந்து கிரேட்டர் தென் 2a. ஸோ அது கொஸ்டின்ல அந்த ஷார்ட் டைபோல் அப்படின்னு வேர்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நம்ம இதை லார்ஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? E வெக்டார் ஈக்குவல் டு 2k p வெக்டார் டிவைடட் பை r கியூப் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இங்க ரிலேட் பண்ணிக்கிறது எல்லா காம்பனண்ட்டும் எது கூட ரிலேட் பண்ணியிருக்கிறாங்க அதை பாருங்க. இங்க நம்ம ரிலேட் பண்ணிக்கிறது எல்லாமே எது கூட? ஃபோர்ஸு கூட ரிலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஆன் த ஆக்சிஸுக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபோர்ஸுக்கும் சார்ஜுக்குள்ள ரிலேஷன் தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எஃப் வெக்டாருக்கும் இ வெக்டாருக்குள்ள ரிலேஷன். எஃப் வெக்டார் ஈக்குவல் டு கியூ இன்ட்டு இ வெக்டார். ஸோ டைபோல்ல கியூ கான்ஸ்டன்ட். கரெக்டா? அப்போ எஃப் வெக்டார் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இ வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இந்த கேஸுக்கு என்ன வரும்? 1/r கியூப். நான் சொல்றது புரியுது என்ன பண்றேன்னு? இ வெக்டாரோட ஃபார்முலா நமக்கு தெரியும். 2k p வெக்டார் பை r கியூப். p என்னது? டைபோல் மொமெண்ட், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். பிளஸ் q மைனஸ் q செப்பரேட் பை 2a டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது டைபோல் மொமெண்ட் தான் என்னது? p வெக்டார். p வெக்டார் எதுக்கு ஈக்குவல் சொல்லுவோம்? 2aq. ஞாபகம் இருக்கா? 2a என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல் இன்ட்டு சார்ஜ் மல்டிப்ளை பண்ணா. அதாவது நீங்கள் அதை டோட்டலாக எல்னு எடுத்துட்டீங்கன்னா எல் இன்ட்டு கியூன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் புக்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் அந்த 2a கொடுத்துருப்பாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல். அப்போது 2aqன்னு கிடைக்கும். இப்போ இதிலிருந்து ஃபோர்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். எஃப் ஈக்குவல் டு கியூஇ. சார்ஜ் கியூ ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ, சைன் தான் வேறே தவிர மேக்னிடியூட் சேம். அதனால ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்னது? ஆர் கியூப். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா எழுதும்போது k3/r² எழுதுவோம். பாயிண்ட் சார்ஜ் ஜென்ரலாக என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லா பக்கமும் இருக்கும். ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணோம்னா தட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r². இது டியூ டு பாயிண்ட் சார்ஜ்னால. இல்லை சிம்பிளாக ஒரு ஸ்பெரிக்கல் செல் எடுக்கிறீங்க, அதோட அவுட் சைடில் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா அங்கே இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r². ஆனால் டைபோல் அப்படின்னு வரும்போது டைபோல் கேஸில் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ் என்ன அர்த்தம்? r greater than a or 2a, anything you can use. ஓகேவா? r greater than a or 2a. ஏன்னா என்ன அர்த்தம்? சென்டர் ஆஃப் த டைபோல் இருந்து ஒரு சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதை விட ரொம்ப 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 அதிகமாக இருந்துச்சுன்னா r, அப்போ தான் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r கியூப். அப்போ ஃபோர்ஸ் வந்து 1/r கியூப்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்டுருக்காங்க? ஒருவேளை டிஸ்டன்ஸ் 2r இருந்திருந்தா இந்த ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை நான் எஃப்னு எடுத்துக்கிறேன் ஜென்ரலா. சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கேஸுக்கு வந்து என்ன எடுத்துக்கிறேன்? எஃப் வந்து ஈக்குவல் டு 1/r ப்ரொபோர்ஷனல் தான் எழுதுறோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? எஃப் வந்து ப்ரொபோர்ஷனல் டு 1/r கியூப், நாட் r கியூப். அடுத்து எஃப் டேஷ் கண்டுபிடிங்க. எஃப் டேஷ் என்னது? இப்போ இந்த இது ஐ திங்க் இந்த கண்டிஷன் இப்போ கிளியராக புரிஞ்சிடும் நினைக்கிறேன். கரெக்டா? இப்போ எஃப் டேஷ் என்ன வரும்? 2r ஹோல் கியூப். ஏன்னா ஆருக்கு போல என்ன மாத்துறாங்க? 2r அப்படி சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு கேட்குறாங்க. சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 டிவைடட் பை 8r கியூப். 2r ஹோல் கியூப் பண்ணீங்கன்னா 2 கியூப் 8 என்ன கிடைக்கும்? அடுத்தது r கியூப்னு கிடைக்கும். 1/r கியூப் போல என்ன எழுதலாம்? எஃப்னு எழுதலாமா? கரெக்டா? இங்க பாருங்க. 1/r கியூப் போல நம்ம என்ன எழுதலாம்? எஃப். அப்போ நம்ம கால்குலேட் பண்றது இங்க என்னது? எஃப் டேஷ். ஸோ எஃப் டேஷ் ஈக்குவல் டு f/8. தட் இஸ் ஈக்குவல் டு f/8 எழுதலாம். நீங்க ப்ரொபோர்ஷனல் எழுதும்போது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? அப்போ ஈக்குவல் டு f வெக்டார் பை 8, 1/8 டைம்ஸ் ஆஃப் த f வெக்டார் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கிளியர்? புரிஞ்சுதா தெளிவா? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட், கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க.
போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரெடியா? ரைட். Force between two identical charges placed at a distance of r in vacuum is F. Now a slab of dielectric constant is 4 is inserted between these two charges. If the thickness of the slab is r by 2, then force between the charges will become கேட்டிருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். அதாவது நமக்கு சில பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, ஒரு மாடல் இருக்கும், அது ஒரு பேட்டர்ன், அதுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுப்போம். அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டா போதும், அந்த பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? ஜஸ்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த கேஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதன் இது வந்து ஒரு 2 சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ். சரியா? இங்க வந்து என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, அந்த 2 சார்ஜுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபோர்ஸ் பிட்வீன் ஐடென்டிக்கல் சார்ஜஸ். கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க, ஐடென்டிக்கல் சார்ஜஸ்னா ரெண்டுமே சேம்னு அர்த்தம். ஸோ இப்போ இது கியூனா இது என்னதான் இருக்க போகுது, கியூவா தான் இருக்கும். தட் இஸ் வாட் ஐடென்டிக்கல் சார்ஜஸ். இது ரெண்டுத்துக்கும் பிட்வீன்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆரா இருந்தா அப்போ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எழுதும்போது என்னவா இருக்கும், கே கியூ இன்ட்டு கியூ கியூ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். சொல்றது புரியுதா? பை ஆர் ஸ்கொயர். இதான் ஆக்சுவலா அதனுடைய இது. எப்போ ஏர் ஆர் வேக்கம், அதாவது 2 சார்ஜுக்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய மீடியம் என்னது, ஏர் ஆர் வேக்கம். அதாவது பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் நாட். அந்த கேஸ் தான் நமக்கு இங்க இருக்கு. ஏர் ஆர் வேக்கமா இருந்துச்சுன்னா அப்போ ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. இப்போ இதே டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சேம் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதே ஐடென்டிக்கல் சார்ஜ் அதையும் சொல்லிட்டாங்க. ஆனா அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, அதை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. Now a slab of dielectric constant is 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, is inserted between the 2 charges. Thickness of the slab is given. என்ன கொடுத்துருக்காங்க, r by 2. இதுதான் ஆக்சுவலா இது another type of question. ஒரு டயலெக்ட்ரிக் ஸ்லாப் என்ன பண்றாங்க, அந்த 2 சார்ஜுக்கு பிட்வீன்ல இன்சர்ட் பண்றாங்க. அந்த இன்சர்ட் பண்றது வந்து பார்ஷியலி இன்சர்ட் பண்றாங்க. அதாவது திக்னஸ் டீன்னு கொடுக்குறாங்களான்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். திக்னஸ் டி அப்படின்னு சொல்லி இன்சர்ட் பண்றாங்கன்னா பார்ஷியலா இன்சர்ட் பண்றாங்க, ஃபுல்லி இன்சர்ட்டட் கிடையாது. அதாவது ஃபுல்லா வந்து டைஎலக்ட்ரிக் மீடியம் கிடையாது, ஒன்லி பார்ஷியலி இன்சர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பார்ஷியலி இன்சர்ட் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து லைக் திஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இது வந்து பார்ஷியலி இன்சர்ட்டட் டைஎலக்ட்ரிக் மீடியம். அந்த ஸ்லாப் இதான் என்னது, டைஎலக்ட்ரிக் ஸ்லாப். பார்ஷியலா இன்சர்ட் பண்ணிடுறாங்க. இதனுடைய திக்னஸ் வந்து டி, அது எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க, r by 2. ஸ்டில் இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது, r. டைஎலக்ட்ரிக் ஸ்லாபோட திக்னஸ் மட்டும் என்னது, r by 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஸ்டில் டோட்டல் டிஸ்டன்ஸ் r, திக்னஸ் வந்து r by 2. இப்போ இது ஏர் மீடியம், இது டைஎலக்ட்ரிக் மீடியம், இது டைஎலக்ட்ரிக் ஸ்லாப். இது என்னது, டைஎலக்ட்ரிக் ஸ்லாப். இது ஸ்டில் இது ஏர் மீடியம், இது ஏர் மீடியம் தான், இது மட்டும் தான் டைஎலக்ட்ரிக் மீடியம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா, இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த நியூ ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் இருந்திருக்கும், இல்லை நியூ ஃபோர்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் ஆக்சுவலாக கேஸ். ஸோ அப்போ இந்த நியூ ஃபோர்ஸ் இந்த கேஸில் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, இந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹேவ் ஒன் ஃபார்முலா. எஃப் டேஷ் ஈக்குவல் டு கே கியூ ஸ்கொயர். ஸ்டில் அதே சார்ஜ், அதனால ஸ்டில் கூலும்ஸ் லா சேம் தான். எது மட்டும்தான் நம்ம இப்போ பாரு, திக்னஸ் இன்சர்ட் ஆனதுனால டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். தட் இஸ் எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதை இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர் எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்க போகிறோம். அந்த வேர்டு எஃபெக்டிவ்னா டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுனால வந்து அந்த டிஸ்டன்ஸை எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, கே கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஆர் எஃபெக்டிவ் இருக்கு இல்லையா, இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆர் மைனஸ் டி, டி இருந்து திக்னஸ் ஆஃப் த டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் பிளஸ் திக்னஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் கே ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஆக்சுவலா அந்த நியூ ஃபார்முலா. ஓகேவா?
டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து r minus t plus t into root of k. k என்றது டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், t என்றது திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப். அதை டேட்டாவை அப்படியே எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நியூ ஃபோர்ஸ் கிடைச்சிடும். அதை வச்சு இது எத்தனை டைம்ஸ் நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் இது கூட கம்பேர் பண்ணும்போது. சொன்னது புரிஞ்சுதா? இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? t வந்து r/2. கொஷினில் இது திக்னஸ் t, இது k, டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் k கொடுத்துட்டாங்க 4. அப்படின்னா ஆல்ரெடி டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஃபோர்ஸ் இருந்தது, டயலெக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பார்ஷியலி அந்த திக்னஸ் இருக்கக்கூடிய டயலெக்ட்ரிக் ஸ்லாபை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸு ப்ரீவியஸாக இன்சர்ட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்த ஃபோர்ஸை விட எப்படி இருந்திருக்கும், எத்தனை டைம்ஸ் இருந்திருக்கும், கம்பேரிசனில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே f dash equal to kq divided by r minus t க்கு பதிலா என்ன வரும், r minus 2 plus t க்கு பதிலா r/2 into root of k க்கு பதிலா என்ன வரணும் 4. சொல்றது புரியுதா? இங்க என்ன பண்ணிருக்கிற இந்த ஃபார்முலா திக்னஸ் வந்து r/2 ன்னு சொல்லி क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. t replaced by r/2. புரியுதா? இங்க t replaced by r/2 திக்னஸ், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க क्वेश्चनல k. k எதுக்கு ஈக்குவல் 4 க்கு ஈக்குவல். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணுங்க, you will get the answer. So k q divided by r minus r/2 உங்களுக்கு என்ன கிடைக்கும், r/2 plus r/2 into root 4. root 4 ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும் 2 அப்படி நமக்கு கிடைச்சிரும். கரெக்ட்டா? எஸ். 2 ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரி 4 ரூட் எடுத்தா 2 கிடைச்சிரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும். இது ஹோல் ஸ்கொயர் k cube by ஸோ r/2 plus r. இப்போ அப்போ எல்சிஎம் எடுக்கும் 2r plus r என்ன ஆகிடும் 3r divided by 2 என்ன கிடைக்கும் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சொல்றது புரியுதா? இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிருக்கிறேன், எல்சிஎம் எடுத்துருக்கிறேன். 2r plus r 3r divided by 2 still it is a whole square. இப்போ ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணுங்க. ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணீங்கன்னா 3 ஸ்கொயர் என்ன ஆயிடும் உங்களுக்கு 9/4 r ஸ்கொயர் கிடைக்கும். 3 ஸ்கொயர் ஆயிடும், 2 ஸ்கொயர் நமக்கு என்ன ஆயிடும் 4 ஆயிடும். இப்போ ஃபைனலா அகைன் சால்வ் பண்ணீங்கன்னா f dash equal to 4 நியூமரேட்டருக்கு போய்டும். ஸோ அப்போ 4/9 kq by r ஸ்கொயர். கரெக்டா? r ஸ்கொயர் வந்துச்சு. இப்போ இனிஷியலா என்ன வந்துச்சு kq ஸ்கொயர் r ஸ்கொயர். அதான் டயலெக்ட்ரிக் ஸ்லாபை இன்சர்ட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்த ஃபோர்ஸ், வேக்கம்ல இருக்கும்போது இருந்த ஃபோர்ஸ் என்னது kq ஸ்கொயர் r ஸ்கொயர். அதை f ன்னு வச்சிருந்தேன் இல்லையா, அப்போ அதை f நீங்க கொண்டு வாங்க. இதுக்கு பதிலா f ன்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா 4/9 times of f, that is what f dash. அதாவது டயலெக்ட்ரிக் ஸ்லாபை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச அந்த நியூ ஃபோர்ஸ் வந்து ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணதுக்கு முன்னாடி இருந்த ஃபோர்ஸோட என்ன வந்திருக்குது 4/9 times. 4/9 times of f. ஆப்ஷன் C is the answer. புரியுதா? கிளியரா? Any doubt? Yes, very good. Correct answer. போலாம் அடுத்த क्वेश्चन. இது ஒரு பேட்டர்ன் சரியா? இந்த மாதிரி அதாவது நிறைய क्वेश्चंस நீங்க வொர்க் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே இந்த மாதிரி தான் ஸ்பெஷல் கேஸ் இருக்கு அப்படின்றது ஐடியா கிடைக்கும். அந்த டைப் ஆஃப் கேஸுக்கான ஸ்பெஷலாக ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளே டெரைவ் பண்ண முடியும். பட் அங்கே நம்ம போய்ட்டு இதில் 1 மார்க்கில் நம்ம போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை நீட்டு ஜேஆர் இருக்கும், அங்கே போய் டெரைவ் பண்ண நம்ம டைம் இருக்காது. முன்னாடி அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும் சரியா? Is there any derivation for the formula? இது டெரிவேஷன் நம்ம பண்ண முடியும். போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது டெரிவேஷனை கட்டாய ஸ்டெப்ஸ் போட்டு ப்ரொசீட் பண்ண முடியும் சரியா? போட்டிங்கன்னா டெரிவேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட் தான் இது. நம்ம பார்த்தது என்னன்னா இந்த கேஸுக்கான அந்த ஸ்டெப்ஸை அப்ளை பண்ணோம்னா ஃபைனலாக கிடைச்ச அந்த ஃபைனல் ரிசல்ட் இது சரியா? ஸோ போர்டு எக்ஸாம் டெரிவேஷன் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் தான் பண்ணி ஆகணும். அதை நான் வந்து டெரிவேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேணா நான் உங்களுக்கு போடுறாது சரியா? அப்போ இப்போ வேணா இது நம்ம 1 மார்க் பார்த்துட்டு இருக்கோம். A charge Q is placed at the center of line joining two equal charges. Q ன்னு சொல்லிட்டாங்க. The system of 3 charges will be in equilibrium if Q is placed equal to. இது ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஸ்டின். அதாவது இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதிலே
எவ்வளோ கொஷின்ஸ் இது இல்லாமல் இன்னும் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இந்த மாடல் கொஷின் வந்துருக்குது. ஈவன் போர்டுலையுமே இந்த கொஷின் வந்துருக்குது. இதில் மட்டும் கிடையாது, சிபிஎஸ்சி போர்ட்லேயே ப்ரீவியஸ் போர்ட் கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணா தெரியும் இந்த டைப் ஆஃப் கொஷின். இதில் போர்டில் எப்படி இருந்திருக்கும், பழைய போர்ட் கொஷின் பேப்பர் 1 மார்க்காக இருக்காது இந்த கொஷின். ஆக்சுவலாக இது 2 மார்க். அதில் வந்து 2 மார்க் கொஷினாக கேட்டிருப்பாங்க. அதை வந்து என்ன வேல்யூன்னு கண்டுபிடி சொல்லுவாங்க, இல்லை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பா, ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி Q = அந்த இந்த ஆக்சுவலாக -q/4 வரும். அந்த சார்ஜ் வந்து -q/4 ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டெரிவேஷன் மாதிரி ஸ்மால் டெரிவேஷனாக கேட்பாங்க. ரைட், இந்த கேஸ் என்னன்னா, ஒரு லைன், அதாவது டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறீங்க. இங்க நமக்கு 2 சார்ஜ் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டாங்க, இதுவும் Q இதுவும் Q, ரெண்டுமே என்னது ஈக்குவல் சார்ஜ். கரெக்டா? சார்ஜ் Q இஸ் பிளஸ் and the line joining of 2 equal charges சொல்லிருக்காங்களா? otherwise sometimes they have to use identical charges. equal charge க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா identical charges அதுவும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் பிட்வீன்ல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் என்னது r. r வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் if charge q is placed at the center, தெளிவா என்ன வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற சார்ஜ் என்ன இருக்கோ அதோடைய சென்டர்ல பிளேஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதான் சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட்டு சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து என்னவா மாறிடும், எக்ஸாக்டாக சென்டர்னு சொன்னதுனால ஈக்குவல் டிஸ்டன்ஸா சென்டர்லேருந்து, அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸில் /2. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், இதை நீங்கள் டோட்டலாக எடுத்துக்கொள்ள டிஸ்டன்ஸ் r எடுத்தால் இது r/2 r/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை டோட்டலாக எடுத்துக்கொள்ள டிஸ்டன்ஸ் 2r எடுத்தீங்கன்னா இது r எடுத்துக்கலாம். யூ வில் கெட் த சேம் ஆன்சர். அது நம்ம எப்படி எடுக்க போறோம்ன்றது நம்மளோட கன்வீனியன்ட் தான். புரிஞ்சுதா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அவங்க கொடுத்துற கண்டிஷனுக்கு இந்த இடத்துல ஸ்மால் க்யூன்னு ஒரு சார்ஜை பிளேஸ் பண்றீங்க. இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க, இதை ஓன்னு எடுத்துப்போம் ஒரு கன்வீனியன்ட்டுக்கு. சரியா? கிளியர்? இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்ல Qன்ற சார்ஜை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது என்னவா மாறுதுன்னு சொல்லிட்டாங்க, யூக்லிபிரியமா மாறுது. யூக்லிபிரியம்னா அர்த்தம் நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிருந்ததுன்னா, அப்போ இங்கே பிளேஸ் பண்ண சார்ஜ் Q இருக்கு இல்லையா, அது எந்த மாதிரி வேல்யூவில் பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது இந்த சார்ஜை கம்பேர் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வித் சைனோட, அதாவது பாசிட்டிவா நெகட்டிவா சார்ஜ் அந்த யூக்லிபிரியம் வர வைக்கிறதுக்கு இங்கே பிளேஸ் பண்ண அந்த சார்ஜ் இதை கம்பேர் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் இருந்திருக்கும், என்ன சைனில் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சார்ஜோட வேல்யூ என்ன, அதான் கொஸ்டின். சொல்றது புரியுதா? எந்த வேல்யூ வரும்போது யூக்லிபிரியமாக இருந்திருக்கும். இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் நமக்கு தெரியும். நெட் ஃபோர்ஸ் யூக்லிபிரியம் அர்த்தம் டோட்டலாக ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் 0. இதை பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் எய்தர் A or B ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் டியூ டு B. Q வரதுக்கு முன்னாடி B மட்டும் தான் இது மேலே ஆக்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? இப்போ A எடுக்கிறீங்கன்னா A மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் டியூ டு B மட்டும் தான் இருக்கும். இந்த ஸ்மால் Q சார்ஜ் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதனுடைய ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. அப்போ தான் அது என்ன மாறுது, யூக்லிபிரியமாக மாறுது. அதாவது நெட் ஃபோர்ஸ் 0 ஆகுது. ஸோ நான் எப்படி எடுத்துக்கிறேன், எய்தர் A or B ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, நெட் ஃபோர்ஸ் ஆன் B, நெட் ஃபோர்ஸ் ஆன் B வந்து என்னது, நெட் ஃபோர்ஸ் ஆன் B வந்து 0 பிகாஸ் ஆஃப் யூக்லிபிரியம் கண்டிஷன். கொஸ்டின்ல யூக்லிபிரியம் சொன்னதுனால நெட் ஃபோர்ஸ் என்னது இங்க 0. அப்படின்னா நெட் ஃபோர்ஸ்னா இங்க என்னது, force on B due to A charge, force on B due to Q charge. So அதை எப்படி எழுதலாம் பாருங்க, எப்படி எழுதலாம், force on B due to A, force on B due to O equal to என்னது 0. டோட்டல் சார்ஜ் என்னது 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபோர்ஸ் ஆன் B due to A னா கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன, KQ into Q, ரெண்டுமே என்னது Q into Q. ஃபோர்ஸ் ஆன் B due to KQ/Q, டிஸ்டன்ஸ் என்னது, இது என்னது ஒரு டிஸ்டன்ஸ் R. கரெக்டா? அப்போ R² அப்படின்னு கிடைச்சிடும். ஃபோர்ஸ் ஆன் B டியூ டு ஓவில் இருக்கிற பாயிண்டோட சார்ஜ், இங்க இருக்கிற சார்ஜ் Q, இங்க ஸ்மால் q பை டிஸ்டன்ஸ் என்னது இங்க R/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதனால இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் R/2, இங்க இருக்கிற சார்ஜ் Q ஸ்மால் q கேபிட்டல் லெட்டர் Q, ஸ்மால் லெட்டர் Q கேபிட்டல் லெட்டர் Q. ஸோ அப்போ என்னது Q இன்ட்டு Q. இப்போ ஃபைனலாக இதை சால்வ் பண்ணுங்க. நான் இங்கே சால்வ் பண்ணுறேன், சிம்பிள் தான் அது. இதுல இருந்து எதை காமனா எடுத்துக்கலாம்னு பாருங்க. அந்த கேஸ்ல எதை காமனா எடுத்துக்கலாம், K
கேபிட்டல் Q ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குது. ஸோ KQ காமனாக எடுத்துடலாம் பை R ஸ்கொயரிங் காமனாக எடுத்துட முடியும். ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்கும் பாருங்க. இங்கே வந்து Q மட்டும் இருக்கும் சரியா. KQ பை R ஸ்கொயர் காமனாக எடுத்தால் Q மட்டும் இருக்கும். இங்கே KQ பை R ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டா இது ஹோல் ஸ்கொயர் R ஸ்கொயர் 1/4 4 மேலே போயிடும். அப்போ ஃபைனலாக இங்கே என்ன கிடைக்கும் ப்ளஸ் 4Q ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதா. R/2 ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா R ஸ்கொயர் பை 4ன்னு கிடைக்கும். 4 நியூமரேட்டருக்கு போயிடும், R ஸ்கொயர் இருக்கும். ஸோ KQ பை R ஸ்கொயர் காமன் அந்த டேர்ம் வெளியில் எடுத்துட்டோம். இப்போ இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடில் போனால் என்ன ஆகிடும் 0 ஆகிடுமா. KQ பை R ஸ்கொயர் இது ப்ராடக்ட்டில் இருக்குது. இங்கே அப்படியே போனீங்கன்னா 0 கூட மல்டிப்ளை பண்ணால் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போது Q ப்ளஸ் 4Q ஈக்குவல் டு 0. அப்போ ஃபைனலாக 4Q ஈக்குவல் டு மைனஸ் Q கிடைக்கும். ப்ளஸ் Q அங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் Q. தென் வாட் இஸ் Q? அந்த பாயிண்ட் ஓவில் பிளேஸ் பண்ண சார்ஜ் Q எதுக்கு ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல் மைனஸ் Q/4க்கு ஈக்குவல். இது இருக்கா பாருங்க ஆப்ஷன்ல மைனஸ் Q/4 மைனஸ் Q/4 இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா. ஸோ ரொம்ப சிம்பிள். யூக்லிபிரியம்னா என்ன நமக்கு தெரியும். ஒன்ஸ் அது சார்ஜை பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் அப்போ ஆல்ரெடி இருந்த ஃபோர்ஸு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அதை இன்னொரு சார்ஜை பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சார்ஜ்னால அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்ததுக்கப்புறம் 0 ஆகுது. தட் இஸ் கால்டு யூக்லிபிரியம். நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா. ஈஸியாக இருக்கா. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A copper wire of radius 0.1 mm and resistance 2 kilo ohm is connected across a power supply of 40 volt. The number of electrons transferred per second. Question என்ன கேட்டிருக்காங்கன்னா number of electrons transferred per second between the supply the wire at one end அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இங்க ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 2 கிலோ ஓம் சொல்லிட்டாங்க. பவர் சப்ளை வந்து எவ்வளோ வோல்ட் 40 வோல்ட். அது வந்து 40 வோல்ட் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பர் செகண்ட் என்ன அர்த்தம் T ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா. ஸோ இந்த கேஸுக்கு எப்படி ஈஸி ஆன்சர் போடுவீங்க. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒரு ஒயரில் கரண்ட் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகுது, அங்கே பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க, அந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர்டு பர் செகண்ட் எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும். ஓம்ஸ் லா I is equal to V/R. I எதுக்கு ஈக்குவல் I equal to V/Rக்கு ஈக்குவல். இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. கரெக்டா. ஓம்ஸ் லா V is equal to IR, I equal to V/R. இப்போ சார்ஜ் உள்ள கொண்டு வாங்க. I எப்படி எழுதலாம் Q/T எழுதலாமா. Can I write like this? சொல்றது புரியுதா. ஏன்னா எனக்கு நம்பர் ஆஃப் சார்ஜ் வேணும் அப்படின்னா முதல்ல சார்ஜ் உள்ள கொண்டு வரணும். ரெசிஸ்டன்ஸு கரண்ட்டு அதுக்கப்புறம் வோல்டேஜ் தெரிஞ்சால் ஓம்ஸ் லா முதல்ல எழுத முடியும். அது எப்படி முதல்ல ஸ்டெப்ஸை கொண்டு வரணும்னு பார்க்கணும். சரியா. ஸோ V is equal to IR அப்படின்றது ஓம்ஸ் லா. I equal to V/R. கொஸ்டினில் என்ன நமக்கு கேட்டிருக்கிறது என்னது நம்பர் ஆஃப் சார்ஜ் பர் செகண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ Q equal to NV அந்த டைம் உள்ளே கொண்டு வரணும். ஸோ கரண்ட்டுக்கும் சார்ஜ் உள்ள ரேஷியோ Q/T. அப்போது Q equal to V/R into T கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. T கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா டிவிஷன்லேருந்து அங்கே போடும். கொஸ்டினில் T என்ன சொல்லிட்டாங்க பர் செகண்ட் 1 செகண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இது நமக்கு என்ன ஆகிடும் ஆக்சுவலாக இந்த டேர்ம் T வந்து நீங்கள் 1 எடுத்துக்கணும் பர் செகண்ட் சொன்னதுனால. Q is equal to because T வந்து 1 செகண்ட் அதனால பர் செகண்ட் எடுத்துக்கோங்க. Qவுக்கு பதிலாக என்ன எழுதலாம் பாருங்க. சாரி Qவுக்கு பதிலாக NEன்னு எழுதலாமா. Can I write like this? ஏ குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜோட ஃபார்முலா என்ன Q is equal to NE. So Q replaced by NE. Then what is the N இந்த கேஸுக்கு V divided by E into R. ப்ராடக்ட்ல E கொண்டு வந்துருங்க. இவ்வளோதான் இந்த டெரிவேஷன். இந்த அவங்க கேட்டுக்கிற கண்டிஷனுக்கு தேவையான ஸ்டெப்ஸை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ N equal to இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். இந்த ரிலேஷன் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா யூ கெட் த ஆன்சர். தட் இஸ் வெரி சிம்பிள். N என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கால்குலேட் பண்ணணும். V என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 40 வோல்ட். ஸோ V வந்து 40. ஈன்றது என்னது ஸ்டாண்டர்ட் வேல்யூ 1.6 × 10⁻⁻⁹. ஸோ நான் ஈஸியாக இருக்கிறது எப்படி சொல்லியிருந்தேன்
16 into 10 to the power minus 20. அதாவது டெசிமல் எல்லாமே என்ன கால்குலேஷன் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். 1.6 into 10 to the power minus 19 எழுதலாம். அதர்வைஸ் டெசிமல் எல்லாமே எழுது 16 எழுதிங்கன்னா 16 into 10 to the power minus 20 அப்படின்னு எழுதலாம். சரியா? ஆர் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 2 கிலோ ஓம். ஸோ ஓம் தானே எஸ்ஐ யூனிட், கிலோனா என்ன வரணும் 10 to the power plus 3. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம், கிலோ ஓம் இருந்தால் கன்வெர்ட் பண்ணிடணும். கிலோ ஓம், மைக்ரோ ஓம், அந்த மாதிரி சம்திங் எதெல்லாம் கொடுக்குறாங்களோ என்ன பண்ணணும், அந்த ப்ரிஃபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூ சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணிடணும். இந்த ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ வந்து இங்கே என்னது கிலோனா 10 power 3. கரெக்டா? சிம்பிளிஃபை பண்ணுங்க, இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் முடியுது, அவ்வளோதான். ஸோ இதை டேரெக்டாகவே என்ன பண்ணிடலாம், நம்ம 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? இது 2 டைம், என்ன வரும் 5 times. கரெக்டா? ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், 10 power minus 20 plus 3 என்ன வரும் 10 power minus 17. 5/2 into 10 to the power minus 17, சாரி 5/2ல 5/4, இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா, இந்த 2 மல்டிப்ளை பண்ண இங்கே 4. 5/4 into 10 to the power plus 17. minus 20 plus 3 என்ன ஆகிடும் minus 17. ஸோ நியூமரேட்டருக்கு பண்ண என்ன ஆகிடும் 10 to the power plus 17. ஸோ 5/4 என்ன வரும், சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கரெக்டா 1.25 வரும். ஸோ 1.25 into 10 to the power 17 இருக்கா, 1.25 into 10 to the power 17. கிளியர்? புரிஞ்சுதா? எஸ், தட் இஸ் த ஆன்சர். எஸ், வெரி குட், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சார் நேம் என்ன, ஸ்ரேயாஸ். குட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 2 identical charged spheres separated by a distance repel each other with a force F அப்படின்னு சொல்லிட்டாங்க. if repel each other என்ன அர்த்தம், ரெண்டு லைக் சார்ஜ்னு அர்த்தம். கரெக்டா? repel each other என்ன அர்த்தம், the two charges என்னது லைக் சார்ஜஸ்னு அர்த்தம். இதுவும் பிளஸ், இது பாசிட்டிவ் சார்ஜ்னா இன்னொன்று பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருந்திருக்கும், இல்லை இது நெகட்டிவ்னா இதுவும் நெகட்டிவாக இருந்திருக்கும். ஸோ கொஸ்டினில் இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் சொல்லிட முடியும். if 10% of electrons are transferred from one sphere to other sphere, then force between them becomes ன்னு கேட்டிருக்கிறாங்க. this is also one type of question. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே சால்வ் பண்ணலாம், கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் இருந்தால் போதும். சரி லிசன், இனிஷியலாக ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். இது 2 ஸ்பியர்னு எடுத்துப்போம், ஐடென்டிக்கல் ஸ்பியர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது Q அப்படின்னு எடுத்துட்டேன்னா, இது Q அப்படின்னா இது என்னதான் இருக்கும் Q. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது, இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் R அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ சம் டிஸ்டன்ஸ் R. ஸோ Q ரெண்டுமே ஒரே சார்ஜ், இனிஷியலாக இப்படி தான் இருக்கு. சரியா? இப்போ டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டு, ஸோ அது மாற போகிறதில்ல. இப்போ இதுல இருந்து 10% ஆஃப் சார்ஜ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் நியூ ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் ப்ரீவியஸ் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது. இப்போ ஃபோர்ஸான ஃபார்முலா என்ன, F is equal to K Q into Q by R. ஸோ ஆன்சர் என்ன வரும், KQ² by R². இது இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு. கரெக்டா? சேம் சார்ஜ், சாரி அந்த சேம் டிஸ்டன்ஸ், ஓகேவா? இப்போ இங்க எவ்வளவு சார்ஜ், சேம் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அதே R தான் இங்க இருக்கு. ஓகே, இங்க இருக்கிற சார்ஜ் இப்போ என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, இதுல இருந்து ஒரு 10% ஆஃப் சார்ஜ் என்ன பண்ணிட்டீங்க, இன்னொரு சார்ஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. இப்போ ஆல்ரெடி இதுல இருக்கிற சார்ஜ் இதுல இருக்கிற சார்ஜ் ஈக்குவலாக இருந்திருக்கு. இது இனிஷியலாக 100%, இதுவும் என்னது 100%. ஒரிஜினலாக என்ன இருக்குதோ அது என்ன எடுத்துக்கணும் 100%. இதில் டோட்டலாக இருக்கிறது 100%, இதில் இருக்கிறது என்னது 100%. 10% ஆஃப் சார்ஜ் இங்கிருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், 90% ஆஃப் அந்த டோட்டல் சார்ஜ் இங்கே இருக்கும். ஏன்னா 10% இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, ரிமைனிங் இங்கே இருக்கிற போது 10% ரெடியூஸ் ஆயிடுது. இது லாஸ் ஆகுது, இது கெயின் ஆகுது. இது வந்து 10% வந்து என்ன பண்ணுது
லாஸ் பண்ணுது, இது கெயின் பண்ணுது. எவ்வளோ கெயின் பண்ணுது? 10% கெயின் பண்ணதுனால இது இனிஷியலாக 100, ரெண்டுமே இனிஷியலாக 100%. சரியா? இனிஷியலாக என்னது? அது போத் ஆர் 100%. அப்போ 10% ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால இது 90% மாறி இது 100% ஆஃப் கியூவா மாறுது. 90% ஆஃப் கியூனா என்ன அர்த்தம்? 90/100 into Q. கரெக்டா? ஸோ 0 0 கேன்சல் ஆனா 0.9Q. இது என்ன வரும்? 100% ஞாபகம் இருக்கா? 110% ஆஃப் Q எழுதுனீங்கன்னா கேன்சல் ஆகிட்டு 1.1Qன்னு கிடைக்கும். இதான் நியூ சார்ஜ். இதை வந்து நியூ சார்ஜ்னு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க இந்த கேஸுக்கு. புரிஞ்சுதா இந்த ஸ்டெப்பு? கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ். F equal to அது F dash. The new force F dash equal to K. Q1 என்ன இருக்கும்? 0.9Q. Q2 வந்து 1.1Q by R square. சொன்னது புரியுதா? கிளியர்? புரியுதா? சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இங்கே பாருங்க 1.1 into 9 என்ன வரும்? இது 11 into 9 எழுதிக்கோங்க. 99 வந்துடும். 2 டெசிமல் பாயிண்ட், இங்கே ஒரு டெசிமல், இங்கே ஒரு டெசிமல். அப்போ 0.99 இன்ட்டு K. Q into Q என்ன ஆகிடும்? Q ஸ்கொயர். Q into Q ஸ்கொயர் divided by R ஸ்கொயர். புரியுதா? 0.99 K Q ஸ்கொயர் by divided by R ஸ்கொயர். அப்போ K Q ஸ்கொயர் by R ஸ்கொயர் இனிஷியலாக என்ன இருந்தது? F ஆ? ஸோ 0.99 F ன்னு அர்த்தம். That is what? That is F dash. The new force equal to 0.99 F. See here. 0.99 F. இது வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? இப்போ நான் போட்டேன் இல்லையா? இது வந்து என்னது? ஆக்சுவலாக என்னது? ஸ்டெப்ஸில் வச்சு போடுறது. இந்த ப்ராப்ளமை நீங்கள் இந்த கேஸுக்கு ஸ்டெப்ஸ் போடாமல் ஆன்சர் போட்டுருக்க முடியும். நான் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் சப்ஜெக்ட் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் அதை நீங்கள் பண்ண முடியும். எலிமினேஷன் ஆன்சர் போட முடியும். யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர் யூசிங் எலிமினேஷன் ஆல்சோ. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். 2 சார்ஜ் நமக்கு இங்கே இருக்குது. கரெக்டாக? 2 சார்ஜுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா we will get மேக்ஸிமம் ஃபோர்ஸ். அதில் ஏதாவது ஒரு சார்ஜ் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸோ இல்லை இன்னொன்று இன்க்ரீஸோ நம்ம ஆகும்போது அதில் சேஞ்சஸ் ஆகும்போது, இதுலேருந்து ஒன்று அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இல்லை ஒன்று இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது சேஞ்சஸ் ஆகுது. அப்போ நமக்கு என்ன ஆகிடும்? லைக் சார்ஜாக இருக்குமோ நான் சொல்கிறேன். உங்களுக்கு டோட்டல் ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எப்போ கிடைக்கும்? ரெண்டுமே கியூவாக இருக்கும்போது தான் கிடைக்கும். இதிலிருந்து சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, இல்லை இதிலிருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கிடைக்கக்கூடிய நியூ ஃபோர்ஸ் ஒரிஜினலாக ஈக்குவலாக ஐடென்டிக்கலாக இருந்து லைக் சார்ஜாக இருக்கும்போது கிடைச்ச ஃபோர்ஸை விட என்ன ஆகிடும்? குறையும். ஏன்னா 2 சார்ஜ் ஈக்குவல் சேம் சைனில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் அதிகம். ஓகேவா? கிளியர்? அதுலேருந்து ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா நெட் சார்ஜ் எது ஆகலை, மாறல. இப்போ நெட் சார்ஜ் மாறல. இங்கே சப்போஸ் 10 பார்த்தோம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள். இது 10 கூலும், இது 10 கூலும்னா 10 கூலும் நெட் சார்ஜ் அதே தான் இருக்கும். இதுலேருந்து ஒரு 2 அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இங்கே 8 ஆகிடும், இது 12 ஆகிடும். நெட் சார்ஜ் ஒன்று தான். ஸ்டில் நெட் சார்ஜ் சேஞ்ச் ஆகலை. ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால பாயிண்ட் ஏவிலையும் பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய சார்ஜ் டிஃபர் ஆகுது. அதனால ஃபோர்ஸ் ஆனால் மாறுது. ஏன் ஃபோர்ஸ் மாறுதுன்னா ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜ். அங்கே என்ன வேல்யூ இருக்குதோ அந்த ப்ராடக்ட்டை தான் ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ 2 சார்ஜும் ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் மேக்ஸிமம். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா ஒரே, நான் திரும்ப சொல்கிறேன், லைக் சார்ஜாக இருக்கும்போது. ஏன்னா அன்லைக் சார்ஜாக இருந்தால் டேலி ஆகிடும், அது வேறு கேஸ் வேறு. நான் சொல்கிறது லைக் சார்ஜ் கேஸ் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா இதுதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற அந்த நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகிடும்? உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், எது கண்டிப்பாக கிடையாதுன்னா ஈக்குவல் கிடையாது. ஏன் ஈக்குவல் கிடையாது? ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் 2 வேறு வேறு வேல்யூ, அதே ஃபோர்ஸ் எப்படி இருக்க முடியும்? கரெக்ட்? சேம் டிஸ்டன்ஸ். அதனால் கண்டிப்பாக அது கிடையாது. Q அண்ட் Qவாக இருக்கும்போது மட்டும்தான் ஃபோர்ஸ் மேக்ஸிமம். 1.21ன்றது என்னது? ஒரிஜினல் ஃபோர்ஸ். அதாவது 2 ஈக்குவலாக இருக்கும்போது கிடைச்ச ஃபோர்ஸை விட 10% ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் கிடைச்ச ஃபோர்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்காது, டிக்ரீஸ் தான் ஆகும். அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதை 2 நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணிட முடியும்? எலிமினேட் பண்ணிட முடியும். மீதி இது 2த்துலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். சரியா? அதுவுமே நம்ம எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இதையுமே 99ன்றது எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, எவ்வளோ இதில் சேஞ்ச் ஆச்சு?
இதில் எவ்வளோ சேஞ்ச் ஆச்சு பாருங்கள். இது இன்னும் அக்யூரேட்டாக எப்படி சொல்கிறதுனா, இது 90%, இது 110%. அப்போ இது பை 100 அர்த்தம். 0.9 இது 1.1. மல்டிப்ளை பண்ணால் 11 into 9 என்னது 99. ஸோ 11 அந்த டேர்ம் வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சலாம், ப்ராடக்ட் பண்ணும்போது 99 கிடைக்கும். தட்ஸ் வை த ஆன்சர் இஸ் 0.99F. ஓகே, பட் 2 எலிமினேஷன் ஈஸியாக பண்ணிடலாம். தட் இஸ் த ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 point charges are kept in air with separation between them அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 point charges kept in air with separation between them. The force between them is F1. Half of the separation between the charges filled with dielectric constant 4 and the force between them is F2. If 1/3 of the space between the charges is filled with dielectric constant 9, F1 by F2 கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, முன்னாடி நம்ம ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லையா, 2 சார்ஜ் வந்து சம் r டிஸ்டன்ஸ் செப்பரேட்டாக இருக்குது. அதில் இன்சைடில் டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணுறாங்க, பிட்வீனில் 2 சார்ஜுக்கு பிட்வீனில் டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை இன்சர்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்லாபையே 2 கேஸாக எடுக்கிறாங்க. ஒரு கேஸில் வந்து அந்த திக்னஸ் வந்து half ஆஃப் த ஸ்பேஸ், டோட்டல் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குதோ அதில் half ஆஃப் த திக்னஸ் இருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு கேஸில் 1/3 இருக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேஸில் இன்சர்ட் பண்ணுற டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 4ன்னு சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் கேஸில் இன்சர்ட் பண்ணுற டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன வரும், இதான் கொஸ்டின். ஸ்டில் லிசன், இதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டேன். இங்கே சார்ஜ் சேம் ப்ரொபோர்ஷனாலிட்டி எழுதும்போது எது கான்ஸ்டன்ட்டோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. நான் சொல்றது புரியுதா? ப்ரொபோர்ஷனாலிட்டி யூஸ் பண்ணும்போது இங்கே எது கான்ஸ்டன்ட்டு, கேவும் ப்ராடக்ட் ஆஃப் த 2 சார்ஜும் வந்து கான்ஸ்டன்ட். ஏன்னா அதே சார்ஜ் தான், ஒன்லி டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் இன்சர்ட் ஆகிறதுனால எஃபெக்டிவ் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இந்த கேஸுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்தோம் இல்லையா. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எதுக்கு, r minus t plus t into root of k whole square. இவ்வளோதான் இந்த கேஸுக்கான ஃபார்முலா. சரியா? இந்த கேஸில் 2 டிஃப்ரெண்ட் கேஸ் எடுத்து ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. கிளியர்? ஸோ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ நான் எப்படி எழுத போகிறேன்னு பாருங்க. இதை அந்த கேஸுக்கு, இந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா, பார்ஷியலி இன்சர்ட் பண்ணும்போது திக்னஸ் கொடுத்துட்டாங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு கால்குலேட் பண்ண ஃபார்முலா. இப்போ F1 by F2 கேட்குறாங்க. F1 by F2னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா, கரெக்ட்? அந்த r டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு. எது மட்டும் தான் டிஃபரெண்ட், டைஎலக்ட்ரிக் ஸ்லாபோடைய திக்னஸும் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் தான் மாறுது இங்கே. கிளியர்? அந்த பாயிண்ட் புரியுதா? இப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வர்றதுனால இந்த ஃபார்முலாவை நான் எழுத போகிறேன். எப்படி, r மைனஸ் டிக்கு பதிலாக F1 எழுதும்போது இங்கே T1, இங்கே T1, இது K1 எழுத போகிறேன். F2 எழுதும்போது T2, இது K2. அவ்வளோதான். ஏன்னா செகண்ட் கேஸுக்கான திக்னஸ் அதனுடைய டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்க. எஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வர்றதுனால r மைனஸ் T1 பிளஸ் T1 இன்ட்டு ரூட் ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் T2, r மைனஸ் T2 பிளஸ் T2 இன்ட்டு ரூட் ஆஃப் K2 பை r மைனஸ் T1 பிளஸ் T1 இன்ட்டு ரூட் ஆஃப் K1. புரியுதா? ஏன் வந்து நான் இங்கே T2 மேலே போடுறேன், இது கீழே போடுறோம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆக்சுவலாக 1 பை இந்த T1 வரும், அதுக்கப்புறம் T2 எழுதுவீங்க, மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த டேர்ம் வரும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டேரெக்டாக நீங்கள் இது எழுத முடியும், எதுவுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இது ஹோல் ஸ்கொயரா, சி ஹியர், தென் அது ஹோல் ஸ்கொயர் r மைனஸ் டி பிளஸ் டி ரூட் ஆஃப் கே ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுவும் ஸ்கொயர் இதுவும் ஸ்கொயர்னா அப்புறம் ரெண்டுத்துக்கு சேர்த்து என்ன பண்ணிடலாம், ஒரே ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரில் போட்டுடலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. r மைனஸ் T2 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுதான் செகண்ட் கேஸ், அது ஃபர்ஸ்ட் கேஸ் முன்னாடி கொடுத்துருக்குது. இதனோட திக்னஸ் வந்து 1/3 ஆஃப் த ஸ்பேஸ். அப்படி என்ன அர்த்தம், T2 வந்து r/3ன்னு அர்த்தம். ஸோ இது r/3 பிளஸ் r/3 இன்ட்டு அதோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 9 சொல்லியிருக்காங்க. சி ஹியர், தெரியுதா? இதான் K2. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது K2, இங்கே K1. இது வந்து திக்னஸ் T2 ஈக்குவல் டு r/3. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, half ஆஃப் த டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா. T1 ஈக்குவல் டு r/2. இவ்வளோதான். கொஸ்டின்ல இருந்தே நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்க. அதை ரொம்ப சிம்பிள். டிவைடட் பை, இப்போ இங்கே என்ன வரும், r மைனஸ் இது r/2, half ஆஃப் த டிஸ்டன்ஸ் திக்னஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K1 வந்து 4 ஹோல் ஸ்கொயர். புரியுதா? நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாகவே போட்டுடலாம். இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க.
3r minus r உங்களுக்கு என்ன ஆயிடும் 2r கரெக்ட் 3r minus r 2r plus 3 இங்க என்ன வரும் r by 3 into 9 ரூட் எடுத்தா 3 ன்னு கிடைக்கும் கரெக்ட் by இங்க LCM எடுத்தா r by 2 ன்னு கிடைக்கும் 2r minus r வந்து r by 2 plus r by 2 into 4 whole square so அப்ப simplify பண்ணும்போது என்ன நடக்கும் 3 cancel கரெக்ட்டா so 2r by 3 plus r ன்னு வரும் அப்ப LCM எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் cross multiply பண்ணி 2r plus 3r நமக்கு என்னது இங்க 5r இது ரெண்டு கேன்சல் ஆச்சு r மட்டும் இருக்கு 3r plus 2r 5r divided by 3 கரெக்ட்டா whole divided by இங்க என்ன வருது 4 இதுவும் கேன்சல் ஆயிடும் இங்க சாரி இது 2 இங்க एक्चुअली என்ன இருக்கும் 4 ரூட் எடுத்தா 2 இந்த 4 ரூட் எடுத்தா என்ன வந்திருக்கும் 2 2 கேன்சல் ஆயிடும் சோ இத கிராஸ் பண்ணல 2r plus r என்ன வரும் 3r 3r by 2 whole square கரெக்ட்டா சோ அவ்வளவுதான் முடிஞ்சது இதுக்கு அப்புறம் ஆன்சர் வந்துரும் இந்த r கேன்சல் ஆயிடும் சோ அப்ப 5 by 3 into reciprocal என்ன 2 by 3 whole square 5 into 2 10 3 into 3 9 5 into 2 என்னது 10 3 into 3 9 சரியா whole square பண்ணா என்ன வரும் 100 divided by 81 so the answer is 100 divided by 81 புரியுதா so 100 divided by 81 is the answer clear follow பண்ண முடியுதா next question a charge q is located at the center of a cube அப்படினு சொல்லிருக்காங்க the electric flux through any phase அப்படினு கேட்டிருக்காங்க இப்போ நீங்க கியூப் எடுக்கீங்கன்னா கியூப் एक्चुअली நமக்கு எப்படி இருக்கும் ஒரு கியூப் ரஃபா எடுத்துக்கங்க சோ இப்போ இது வந்து ஒரு கியூப்னு எடுத்துப்போம் இதுல இது வந்து ஒரு கியூப் சரியா இங்க நீங்க என்ன பண்றீங்க இந்த சென்டர்ல கியூப்னு ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்றீங்க சோ ஒரு கியூபோட சென்டர்ல சார்ஜ் வச்சிட்டீங்கன்னா அந்த சார்ஜ்ல இருந்து வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாகும் எல்லா ஏரியாவிலயும் ஒரே ஈக்குவலா பாஸ் ஆகுமா கரெக்ட்டா ஒரு எவ்ரி ஃபேஸ் ஏரியா மீன்ஸ் எவ்ரி ஃபேஸ் ஆஃப் த ஏரியா ஏன்னா கியூபோட ஒரு ஷேப் எப்படி இருக்கும் ஸ்கொயர் ஷேப் அப்ப எல்லாமே ஆல் 6 ஃபேஸ் டோட்டலா எத்தனை ஃபேஸ் இருக்கும் இதுக்கு 6 ஃபேஸ் இருக்கும் இல்லையா ரெண்டு ஆப்போசிட் ஃப்ரண்ட் அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பேக் ஒன்னு இருக்கும் அப்புறம் சைடுல அப்புறம் டாப் அண்ட் பாட்டம் டோட்டலா 6 ஃபேஸ் இருக்கும் நம்பர் ஆஃப் ஃபேसेस எத்தனை இருக்கும் இங்க நம்பர் ஆஃப் ஃபேसेस வந்து 6 இருக்கும் கரெக்ட்டா அப்ப டோட்டலா 6 ஏரியா அப்படினு இருக்கும் அப்ப டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து இங்க என்ன வரும் நெட் ஃப்ளக்ஸ் இந்த கேஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ணா நெட் ஃப்ளக்ஸ் வந்து டோட்டல் சார்ஜ் பை எப்சிலான் நாட் காஸ் லா இதான் அந்த கியூப் தான் என்னது கம்ப்ளீட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஸோ அந்த கம்ப்ளீட் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்குள்ள சார்ஜ் கியூ இருக்கு அதனால ப்ரொடியூஸ் ஆன ஃப்ளக்ஸ் வந்து கியூ பை எப்சிலான் நாட் அவங்க என்ன கேட்குறாங்க ஒரு ஃபேஸ்ல மட்டும் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் அட் எனி ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் எல்லாமே ஒரே ஏரியா இருக்கும் அதனால எனி ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் எனி ஒன் ஆஃப் த ஃபேஸ் எடுத்தீங்கன்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் என்ன வந்திருக்கோ அதனுடைய 1/6 பை எப்சிலான் நாட் கரெக்டா 1/6 என்னது 6 ஃபேஸஸ் இருக்கு ஒரு ஃபேஸ் ஈக்குவல் ஃப்ளக்ஸ் தான் என்ன ஆகும் பாஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் த ஷேப் ஆஃப் த கியூப் அப்படின்றதுனால அவங்க பர்டிகுலரா ஒரு ஃபேஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்ப ஃபைனலா சிம்பிளா என்னது 5 divided by 6 எப்சிலான் நாட்னு எழுதலாம் இதான் என்னது எனி ஒன் ஃபேஸ் புரியுதா எனி ஒன் ஃபேஸ் ஃப்ளக்ஸ் அட் எனி ஒன் ஃபேஸ் இப்போ இந்த ஆப்ஷன்ல பாருங்களேன் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க டைரக்டா 5 ஈக்குவல் டு அதாவது 6 q by 6 எப்சிலான் நாட்னு கொடுக்காம ஈக்குவலன்ட் ஃபார்மட்ல கொடுத்துருக்காங்க மேத்தமேட்டிக்கலா பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நீ இதுல சிம்பிளிஃபை பண்ணி 5 ஈக்குவல் டு q by 6 எப்சிலான் நாட் எதுக்கு இதுல ஈக்குவலண்டா இருக்குதோ அதனோட ஆன்சர் இப்போ இந்த கேஸ் எடுத்தீங்கன்னா 5 கேன்சல் ஆகுது இங்க 36 அப்படின்னு வருது அதனால இது பாசிபிள் கிடையாது இது ரெண்டு கேன்சல் ஆகுது 6 into 6 36 டைம்ஸ் ஆஃப் எப்சிலான் நாட் வருது தட் இஸ் ராங் இப்போ இங்க எடுத்தீங்கன்னா
இங்கே 4π டேர்ம் தேவையே கிடையாது, அதனால் அது கேன்சல். சரியா? இதெல்லாம் எடுத்திங்கன்னா என்ன வருது பாருங்கள், பை கேன்சல் ஆகுது, இது 2 ஆகுது, 6 × 2 12, 12 எப்சிலான் நாட்னு வருது, அதுவும் கிடையாது. கரெக்ட். இப்போ இங்கே எடுத்திங்கன்னா 4π கேன்சல், இது எதுக்கு ஈக்குவல், q/6 எப்சிலான் நாட். அங்கே நம்ம கேபிட்டல் Q யூஸ் பண்ணியிருந்தோம், கேல்குலேட்டர். சொன்னது புரியுதா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். அதாவது டைரெக்டாக q/6 எப்சிலான் நாட்னு கொடுக்காம அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு டேலி பண்ணுற மாதிரி ஒரு சில வேல்யூ நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை அண்ட் டிவைடில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில நேரத்தில் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. சடனாக நம்ம ஏதோ தப்பாக ஒர்க் அவுட் பண்ணிட்டோமோ நமக்கு ஆன்சர் வரலன்னு பேனிக் ஆகிடக்கூடாது. அங்கே தேவை மீன்ஸ் காமனாக எலிமினேட் பண்ணுற மாதிரி வேல்யூஸ் ஈக்குவலண்ட்டாக கொடுத்துருக்காங்கிறது நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஒரு கியூப் அப்படின்னு எடுத்திங்கன்னா சென்டரில் வைக்கும்போது அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எவ்ரி ஃபேஸுக்கும் ஈக்குவலாக தான் டிவைட் ஆகும். பிகாஸ் த கியூபோடைய ஈச் ஃபேஸ் என்னவாக இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில் ஈக்குவல் லென்த்தில் இருக்கும், எல்லாத்தினுடைய ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஈக்குவலாக தான் டிவைட் ஆகும். ஸோ இப்போ டோட்டலாக கண்டுபிடிச்சி 1/6 பண்ணால் நீங்கள் போதும், சிம்பிள் ஆன்சர் கிடைச்சிடும். புரியுதா? ரைட். Among the following correct graphical representation of electric intensity as a function of distance from the center of a uniformly charged conducting sphere என்னன்னு கேட்டிருக்காங்க. See, இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின் வந்து நமக்கு பொட்டன்ஷியலையும் கேட்டிருக்கிறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கேட்டிருக்காங்க, சம்டைம்ஸ் கம்பாரிசன் கொஷினாகவும் கேட்டிருக்கிறாங்க. இது என்ன கொஷினா, அந்த நம்மளுடைய காஸ்லாவுடைய லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கு பாருங்க, ஸ்பெரிக்கல் ஷெல். இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்னு எடுக்கிறீங்க. among the following correct graphical represent electric field intensity from the center of uniformly charged conducting sphere. இந்த கேஸ்ல காஸ்லாவுடைய இந்த லாஸ்ட் அப்ளிகேஷன் அந்த கேஸ் தான் இப்படி கொடுத்துருக்காங்க, கண்டக்டிங் ஸ்பெரிக்கல் ஷெல். இதுல இந்த மாதிரி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இது சென்டர் பாயிண்ட் எடுக்கிறீங்க. இங்க நம்ம ரெண்டு கேஸ் எடுப்போம் இல்லையா, காசியன் சர்ஃபேஸ். நம்ம இந்த காசியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணும்போது ஸோ அவுட் சைட்ல ஒரு சர்ஃபேஸ் காசியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்ன சூஸ் பண்ணாங்க, இன்சைட்ல. டெக்ஸ்ட் புக்ல அந்த டெரிவேஷன் ஞாபகம் இருக்கா? ஸோ 2 காசியன் சர்ஃபேஸை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுல இதுக்கு வந்து ஒரு ரேடியஸ் எடுத்துடுறோம், அதாவது மூவிங் ரேடியஸ் அது ஆக்சுவலா. தென் ரைட். இப்போ பாருங்க, இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல், இதனுடைய ரேடியஸ் வந்து ஆக்சுவலா என்னது, ஆர். சரியா? இப்போ நான் ரெண்டு ரேடியஸ் சூஸ் பண்றேன் காசியன் சர்ஃபேஸுக்கு. ரெண்டுமே என்னது, ஒன்று இன்சைடு, அதாவது இதனுடைய மீனிங் என்ன, ஆர் வந்து லெஸ் தென் ஆர், இங்க வந்து ஆர் வந்து கிரேட்டர் தென் ஆர். நம்ம சூஸ் பண்ண ரேடியஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஷெல் ரேடியஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர். இப்படி இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய நேச்சர் எப்படி இருக்கும், அதுதான் ஆக்சுவலா கொஸ்டின். அதாவது அந்த கிராஃப் எப்படி இருக்குன்றது. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த ஆர் வந்து சென்டர் வந்து மூவ் ஆகிட்டே போகுது. சென்டர்ல இருந்து இந்த ஆரை மூவ் பண்ணிட்டே போனீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி சேஞ்ச் ஆகிட்டே போகும், அப்புறம் அவுட் சைடில் போகும்போது எப்படி சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கிறது எல்லாமே என்ன மீனிங், இது வந்து ஆர் லெஸ் தென் ஆர், இது ஆர் ஈக்குவல் டு ஆர், இந்த பாயிண்ட் ஆர் கிரேட்டர் தென் ஆர். எல்லா கிராஃப்லையுமே ஆர் லெஸ் தென் ஆர், அதாவது அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுடைய ரேடியஸை விட லெஸ்ஸர் தானே ஒரு காசியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ண என்ன வரும், அந்த ரேடியஸோட கிரேட்டராக காசியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ண என்ன வரும். இதுவும் என்னது, ஆர் லெஸ் தென் ஆர், ஆர் கிரேட்டர் தென் ஆர். அப்போ இதுவும் ஆர் லெஸ் தென் ஆர், இங்கே என்ன வரும், ஆர் கிரேட்டர் தென் ஆர். கரெக்டா? புரிஞ்சுதா? இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், காஸ்லாம் அப்ளை பண்ணும்போது டோட்டல் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது டோட்டல் சார்ஜ் பை எப்சிலான் நாட். அப்போ இன்சைடில் சூஸ் பண்ணும்போது டோட்டல் சார்ஜ் எங்கேயாவது இருக்கா, கிடையாது. அப்போ இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, 0. ஆர் லெஸ் தென் ஆராக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, பிகாஸ் டோட்டல் ஃப்ளக்ஸ் 0. அவுட் சைடில் சூஸ் பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, அவுட் சைடில் சூஸ் பண்ண இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். டிஸ்டன்ஸ் அதிகமாக என்ன நமக்கு ஃபீல்டு குறைஞ்சே போகும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர், நாட் ஆர் ஸ்கொயர். ஸோ சி த கிராஃப். இந்த கிராஃபோட மீனிங் என்ன, டிஸ்டன்ஸ் அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்குன்னு அர்த்தம். இந்த லைனோட மீனிங் கான்ஸ்டன்ட்டாக இருந்திருக்குன்னு அர்த்தம். இது கிடையாது. அதாவது சென்டர்ல இருந்து நம்ம டிஸ்டன்ஸை மூவ் பண்ணிட்டே போக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து
கான்ஸ்டண்ட்டாக இருந்திருந்தால் தான் இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும். ஆனால் அங்கே என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 அப் டு இது நீங்கள் மூவ் பண்ணிட்டே இந்த பாயிண்ட்டுக்கு போகிற வரைக்கும். இதுக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது எலக்ட்ரிக் ஃபீல்டே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இந்த கேஸ் பாருங்க, ஆர் லெஸ்ஸனாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா கிடைச்சிருக்கு, தேர் இஸ் நோ லைன் இது அலாங் த ஆக்சிஸில் எதுவுமே மீன்ஸ் இங்கே எதுவுமே கிராஃப் கிடைக்கல. அப்போ என்ன அர்த்தம், அப் டு இந்த பாயிண்ட் வரைக்கும் 0, அங்கே நமக்கு எங்கேயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கல. இங்கே இது இந்த பாயிண்ட் என்னது, இது வந்து ஆக்சுவலாக என்னது ஆர் ஈக்குவல் டு ஆர் வரும்போது தான் நமக்கு ஸ்டார்ட்டே ஆகுது. அங்கிருந்து தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இனிஷியேட்டே ஆகுது. மேக்ஸிமம் அங்கே தான் அங்கேருந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், இது வந்து ஆர் லெஸ் தென் ஆர்னு சொல்லிட்டேன். கரெக்டா? இங்கே நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், என்னவா இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ ஹைப்பர்போலிக் கிராஃப், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் எப்படி இருக்கும், ஹைப்பர்போலிக் கிராஃப். இது கண்டிப்பாக கிடையாது. இங்கெல்லாம் லைன் வருது, ஆக்சுவலாக இது வந்து கான்ஸ்டன்ட் காமிக்குது. இங்கே லீனியர்னு வருது. சென்டர்லேருந்து ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனால் அப் டு ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸ் ஈக்குவலாக வர வரைக்கும் மூவ் பண்ணிட்டே போனீங்கன்னா ஈக்குவலாக லீனியராக இருந்தால் தான் என்ன கிடைக்கும், இந்த மாதிரி லைன் கிடைக்கும். அங்கே தான் நம்ம ஆல்ரெடி 0ன்னு சொல்லிட்டோம். அதனால இதுவுமே என்னது ராங், இதுவுமே கிடையாது, இதுவும் பாசிபிள் கிடையாது. ஃபைனலாக இதில் 0, இதில் தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், இந்த கர்வ் ஆக்சுவலாக கரெக்ட். இந்த எல்லா கேஸுமே எது கரெக்டு, இ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் கரெக்ட். இந்த இடம் தான் இங்கே தப்பு. சரியா? இந்த கிராஃப் எப்போ கரெக்டாக இருந்திருக்கும், இன்னொரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் வர்சஸ் ஆர் கேட்டிருந்தாங்கன்னா, இதே ஸ்பெரிக்கல் ஷெல்லில் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பொட்டன்ஷியல் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம பார்ப்போம் அடுத்த செகண்ட் சாப்டர் இதே கொஸ்டின் நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். பொட்டன்ஷியலுக்கு எப்படி அதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அது எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஆர். பொட்டன்ஷியலை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகணும்னா பொட்டன்ஷியல் என்னவா இருந்திருக்கணும், கான்ஸ்டன்ட்டாக இருந்திருக்கணும். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் 0 ஆக முடியும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருந்தால் அங்கே பொட்டன்ஷியல் என்னவா இருந்திருக்கும் அர்த்தம், கான்ஸ்டன்ட்டாக வந்திருக்கும். அப்போ இங்கே ஈக்கு பதிலாக வீன் போட்டிருந்தா அதே இந்த கிராஃபு கரெக்டாக இருந்திருக்கும், பொட்டன்ஷியல் விசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு வரும்போது. புரிஞ்சுதா? கிளியர்? எஸ். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கொஷின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சில ஐடியாஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் சில கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்டில் 1 மார்க் கொஸ்டினை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணுறது, ஏன்னா நம்ம அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்ததுக்கப்புறம் போர்டில் வரக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் கிட்டத்தட்ட அந்த நீட் லெவலுக்கான கொஸ்டின்ஸ் நிறைய 1 மார்க் வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? இப்போ இந்த வருஷம் நீங்கள் அந்த மாதிரி இன்னும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, கான்செப்டை பேஸ் பண்ண கொஸ்டின் இது, அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது நீட்டு ஜேஇ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. சரியா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் 1 மார்க் பேஸ் பண்ணி நம்ம இதை பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி எல்லா சாப்டர் இந்த மாதிரி நம்ம இது மாதிரி கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் போர்டு எக்ஸாம் பேட்டர்னில் ஃபுல் ரிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம நீட் அண்ட் பேரலாக போர்டு ரெண்டுத்தையும் கவர் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்தையும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்க்ளூடிங் ஜேஇ படிக்கிறது தான் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் கிளாஸஸ்லாம் மிஸ் பண்ணாமல் வந்துருங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன டவுட்டு, வேறு என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிட்டே வந்துடும் அப்கமிங் சாப்டரில். ஏன்னா இப்போ இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வேணுன்றது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு இன்னும் கிளியராக இருக்கும். சரியா? கிளியர்? அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யார் வந்திருந்தாலும் பார்க்குறவங்க எல்லாரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இல்லை இன்றைக்கி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃபேக்கல்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பாய். இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துருவோம். சரியா? ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. ஓகே ரைட். போர்டுக்கு நிறைய செஷன் எஸ் கண்டிப்பாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப் டு போர்டு எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் கொஸ்டின் பேப்பரை எப்படி வந்து சால்வ் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதுவும் நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பேன். ஃபுல் மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் அதுக்கான ஐடியாஸும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த மார்க்கை ஜாஸ்தி பண்ணலாம். அந்த டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எந்த செக்ஷனை ஃபஸ்ட்டு தொடரணும், எதை ஃபஸ்ட்டு தொடக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ கண்டிப்பாக அப்கமிங் கிளாஸை அவங்க அதுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.